Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் மேலான தீர்க்கநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சஹாபாக்கள் அபூபக்கர் மீதும் அனைத்தும் நடக்கமாட்டார். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் எங்களை பற்றிய நாம் வானலோகத்தில் இருக்கக்கூடிய மலாயிகா மார்களோடு அல்லாஹ் உரையாடி கொண்டிருக்கிறார். காரணம், அல்லாஹ்வை பற்றி நாம் பேசிக்கொள்வதை அவன் பெருமையாக நினைக்கிறான். எப்போதும் நாம் அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். எம்மை பற்றி அவனை பற்றி நாம் பேசுகிற போது அல்லாஹ் நம்மை பற்றி மலாயிகா மார்களிடத்திலே பேசுகிறார். எனவே அவருடைய அருளும் பரக்கத்தும் இந்த ரமலானுடைய காலத்தில் இரண்டும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் சென்ற திங்கட்கிழமை என்னுடைய பாடத்தில் முக்கியமான பின்போடு சம்பந்தப்பட்ட சில பாடங்களை இருந்தோம். அந்த பாடத்தில் தொடர்ச்சியாக இன்றைய தலைப்பை கொண்டு போகலாம் இருக்கிறேன். தலைப்புக்குள் வருவதற்கு முன்னால் சென்ற பாடத்தில் விடுபட்ட ஒரு செய்தியை ஞாபகப்படுத்த வேண்டும். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் குடும்பமாக நாங்கள் எல்லோரும் கெட்டுகதர் என்று சொல்ல ஒரு இடத்துக்கு போவார்கள். பெரும்பாலும் என்று நடைபெறுகிறது. ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரு இடத்திலே வந்து கூடி தங்களுடைய அன்புகளையும் வாசங்களையும் பரிமாறக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் அங்க குளிக்கக்கூடிய சில இடைவெளி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக பொது இடங்களில் ஒரு பெண்மணி குளிக்க முடியுமா? நாங்கள் சென்றதாக குளிப்பு சம்பந்தமாக பார்த்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல பொதுவான ஒரு இடத்தில் ஒரு பெண்மணி குளிக்க முடியுமா? ஒரு குடும்பத்தாகத்தான் இருக்கிறாங்க. இப்படியான நிலையில் குளிப்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்று அதிகமாக பெண்களும் ஆண்களும் குடும்பமாக எல்லாம் சேர்ந்தே செய்யணும். ஒரு இடத்துக்கு பேசி அவங்க குளிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். பெண்மணிகளும் என்ன செய்யறாங்க? அபாயங்களோடு அப்படியே குளிக்கிறார்கள். இது சம்பந்தமாக மார்க்கெட் சட்டம் என்ன? இது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதிகமாக இந்த சமூகத்துல இன்று அது ஒரு விஷமாக போகுது. இந்த செய்திக்கு ஆதாரமாக குளிக்க முடியுமா முடியாதா என்பதற்கான ஆதாரமாக சூரா மரியத்திலே 15வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சூரா மரியத்தில வந்து மரியத்தில 15வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். 17வது வசனத்திலேயே அந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிச்சிருவார். குளிக்க ஏழுமா இயலாதா என்பதை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த சூழல் எங்களை போல தனியாக இருக்கக்கூடிய ஒரு குட்டில வளரவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய பெற்றோர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு அப்படியே நேர்ந்து விட்டார்கள். அப்படியே பள்ளியில தான் அவங்க வளர்றாங்க. இப்படி அவங்க கடந்து வார நேரம் அவர்கள் பெண்மணி அவர்களுக்கான தனி இடங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிற போது அவர்கள் பருவவயது அடைகிறார்கள். அவர்கள் குளிக்க வேண்டிய நிலையும் வருகிறது. அந்த நேரத்தை பற்றி எல்லாம் சொல்றான். அந்த பெண்மணி மரியம் என்று சொல்கிற பெண்மணி குளிப்பதற்காக ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுங்கினார். ஒரு சமூகத்துல பள்ளிவாசல்ல தண்ணி வாழக்கூடிய பொது இடத்துல மக்களோடு எல்லாரும் அந்த இடத்துல வளர்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக குளிப்பதற்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை அவர் தேடி சென்றார் என்று அல்லாஹ் சொல்றார். ஒரு பெண்மணி குளிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு ஒதுக்குப்புறமாக போக வேண்டும். ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய அவுரத் என்பது வித்தியாசமானது, பெண்ணுடைய அவுரத் என்பது வித்தியாசமானது. ஆணை பொறுத்தவரை அவருடைய தொப்பிழக்கம்
பகுதி மறைத்துக் கொண்டாலே போதும். நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்க ரோட்ல இந்த மாதிரி டெலி அடிச்சுக்கிட்டே டீ கோட் அடிச்சுக்கிட்டே போவாங்க. அது இஸ்லாத்துல நடைமுறை இல்லை. டீ கோட் உடங்கால மறைச்சு இந்த மாதிரி போட்டு பண்ணி கொண்டு தொழுதாலும் பிழை கிடையாது. தவாப் செய்யற நேரத்தில் கூட தொழுகையில் கூட இந்த பகுதி மட்டும் தோல் பகுதி மட்டும் சேர்த்தே போடாம அவரு தோல் பகுதிகள் போட்டு தொழுதாலும் தொழுவ போடும். ஆண்களை பொறுத்தவரை இஸ்லாம் அவர்களுக்குரிய அவுரத் என்பதை வேலையாக பேசுகிறது. ஆனால் பெண்களை பற்றி பேசுகிற போது அவர்களுடைய உடல் அமைப்புடைய வித்தியாசத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுக்கு சரியான சட்டமாகவே இதை பேசுகிறார். எனவே அவர்களுடைய குளிப்பு முறை என்பது அவர்கள் நினைத்ததை போல குணத்தில் வேண்டிய ஆயுதங்களுக்கு முன்னால் குளிக்க முடியாது. பொதுவாக அந்த பகுதிகளில் குளம் இருக்குது அல்லது ஆறுகள். பொதுவாக இந்த சமூகம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு லீனாக சொன்னால் எல்லாம் குடும்பமாக எதிர்வரையை பார்த்து போவோம். எல்லாம் போவோம். எல்லாம் சேர்ந்து குடிக்கிறது. இது ஒரு வந்தாவே எடுத்திருக்கிறது. ஆனால் பெண்களை பொறுத்தமட்டில் அப்படி குளிப்பது என்பது இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. குளிக்க இயலாது. பெண்ணுக்கு அப்படி எல்லாரும் மண்ணெடுக்காம எடுக்க இயலாது. நாங்க அதுக்கு நியாயப்படுத்தலாம். நாங்க அபாயாவோட குளிக்கிறோம், நாங்க மேல சட்டம் போட்டு தான் குளிக்கிறோம், ஆம்பளை மாதிரி சாப்பிட குளிக்கல அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தினாலும் நீங்கள் என்னதான் நியாயப்படுத்தினாலும் அபாயாவோட குளிக்க போட்டு வெளியே வந்தார் அபாயா ஈரங்கள் படுகிற ஒரு உறுப்புகள் அப்படியே ஒட்டி கொண்டு போகும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த அவயவங்கள் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் அங்க வந்து தீர்ப்பு அப்படி இல்லை அப்படி இல்லை அபாயா அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்லாம் சூரா மரியத்துல 15 இருந்து வாசிக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பற்றி பேசுகிற போது அவள் குளிப்பதற்காக தனி இடத்திற்கு போனாள். அவளை பள்ளியில ஒப்படைச்சிருக்கிறாங்க. பள்ளியில இருந்து கூட குடிக்கிறதுக்கு ஒரு தனியான ஒரு பகுதியை சேர்த்து சென்றால் ஒரு பாத்ரூம் அதுக்குள்ள இருக்கிற தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த வரலாற்றை அல்குர்ஆன் அப்படியே பேசிக் கொடுக்கிறோம். இந்த அடிப்படையை வைத்துதான் நாங்கள் குளிக்க முடியாது. நான் ஒரு விஷயத்துக்கு வந்தால் இந்த நான் அதாவது இந்த கணவனோட நான் போறேன். உங்களோட கணவனோட நீங்க போனாலும் அங்கு உங்களுடைய தம்பி என அதாவது உங்களுடைய கணவனுடைய தம்பியும் வந்து இருப்பார். அப்ப அவர் என்பது உங்களுக்கு வந்து அவர் சொன்னாங்க கணவனுடைய தம்பி என்பவர் மவுத் என்றே சொன்னார். எல்லாம் வைக்கிறது எங்களுக்கு அவர் தற்காலிகமாக மரணமாக இருந்தாலும் அவரும் அஜ்னபி தான். அவரும் எங்களுக்கு அடுத்த ஒரு உருவாக தான் இருக்கிறார் என்று நாம் வச்சுக்கொள்ளணும். நாம் எல்லாரும் குடும்பமாக கணவன் மனைவி மாத்திரம் வைத்து அந்த பகுதியில் யாரும் இல்லை இல்லாத வேலை விஷயம் நல்லா பார்க்கிறோம். கணவன் மனைவி என்ற உறவோடு அவர் இருக்கிற போதும் யாரும் இடத்துல இல்லை அவர் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள் அது வேலை விஷயம். அது அல்லாமல் குடும்பமாக வைத்து அங்க நாம் எப்படி இருந்தாலும் இந்த குடிக்க போட்டு எங்க வந்தாலும் ஆண்களுடைய பாதைக்கு வர முடியாது. ஒரு இடத்துக்கு போனா ஒரு சிங்கூர் போனாலோ அல்லது எதிர்வடைய மாநிலத்துக்கு போனாலும் எப்படியாவது நிலைமை வந்து ஏற்படும். அப்படியான நிலை வருகிற போது நாம் பாவத்திற்கு ஆளாகுவது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு வரலாம். தொழுகை என்னோட வாழ்க்கையிலே தான் என்னோட முக்கியமான தலைப்பு. இன்றைய தலைப்பு வந்து என்னோட தொழுகை. பொதுவாக தொழுவண்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தக்பீர் கட்டுறது தொழுவது நாம தொழுகை என்பது நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்க? சொல்லுவாங்க தொழுகை எல்லாரும் எப்படி நினைச்சிருக்கீங்க? பொதுவா தக்பீர் கட்டுறதோட அல்லாஹ் தக்பீர் கட்டுறதோட யோசனை பண்ணும். அடுப்புல காலி இருந்துச்சு, எது நடந்துச்சோ எது நடந்துச்சோ எனக்கு நம்ம அடக்கே இல்லையா, நான் கேஸ் ஓவர் பண்ண இல்லையா, தக்பீர் கட்டுறதோட கடையில எல்லா யோசனையும் வரும். மனிதர்கள் அப்படித்தான் நல்லா வச்சிருக்கலாம். அப்ப தொழுகையில எப்படி நான் அல்லாஹ் நாம வந்து எடுக்கிறேன் இப்படி யோசனை வர்றதுக்கு தொழுகைக்கு என்ன சம்பந்தம்? இதை நாம புரிந்து கொள்ளணும். என்னோட வேலை படுக்கள் எல்லாத்துக்கும் மத்தியில நான் தொழுவோம். அப்படியே வாங்க விட்டு போட்டு வந்து தொழுவோம். ஆனால் தொழுகை அதனுடைய தொழுகையினுடைய பிரயோசனம் என்னன்னா வந்திருக்கிற அர்த்தம். தொழுகையுடைய பிரயோசனத்தை எல்லாம் சொல்லுவோம். இன்ன சலாத்த தன்மானின் மனுஷாய்கள் தொழுவண்டா என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பண்பையும் அது நீக்கி இருக்கும். நான் தொழுவேன், ஆனா கெட்ட பண்பு ஏதோ ஒரு இருந்து கொண்டிருக்கு.
புறப்பேசுறதுன்னு எழுதி கொண்டிருக்கிறேன். நான் தொழுகிறேன். நான் என்ன தேவையில்லாத வேலைகளோடு ஈடுபடுகிறேன். நான் தொழுகிறேன். அதாவானதை இருக்கிறது அப்படின்னா இந்த தொழுவு அங்கீகரிக்கப்பட தொழுவு அங்கீகரிக்கப்படாட்டி எல்லா பாவமும் இருக்கும். அப்படிதான் போராட சொல்லுவோம். தொழுவண்டா தன்னா அறிவாய்கள் பாவங்களை தடுக்கக்கூடியதாகும். அப்ப பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படவில்லை. அவர் தொழுகைய அங்கீகரிக்கப்படவில்லை. என்ன செய்யும்? அவர் தொழுகையினால் எப்படி உணர்ந்து கொள்ளும்? தொழுகை என்பது அதுதான் என்னோட உசுல். தொழுகையினால் அல்லாவுக்காக செய்ய வேண்டும் என்று எல்லாரும் அல்லாவுக்காக தொழுவோம். ஆனால் தொழுகைய கதவன் நினைச்சு அது விதிப்பு செய்யறதில்லை. ஆனா அவசரமா தொழுவோம் எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி அப்படி நான் என்ன பண்ணா தொழுகை என்பது பாவமாக யோசிக்கும். வேலை செஞ்சு அவசரமாக தொழில் போடுவார். 5 நிமிஷம் போவாது, அவசரமா கலாவாக போவது தொழில். அதான் என்னுடைய யோசனை என்ன, கலாவாக போவது தொழில். அப்ப நான் இந்த எதுக்காக தொழில் அல்லாவுக்காக தொழில் அல்லாவுக்காக செஞ்சினாலும் என்னுடைய யோசனை என்ன, கடனை தொழில் கடமை முடிஞ்சிச்சு, எந்த டியூட்டி முடிஞ்சிச்சு. அப்படி தொழுதா தொழுகையினுடைய உண்மையான பூரணத்துவம் அடைய இல்லை. எங்க தொழுதல் இருந்து கடமைக்காக கலாவாயிரம் கலாவாரம் பாடம் என்பதற்காக செய்ததால எங்களுக்கு தொழுகையினுடைய உண்மையான எல்லாருக்கும் ஜமாத்தாக தொழுவதற்கு எல்லாருடைய கூட ஜமாத்தாக தொழுவதை அவசரமாக தொழிலுக்கு சொல்லலாம். ஜமாத்தா தொழுவடைய நீண்ட நேரங்கள் அவருக்கு தொழிலுக்கு மாதிரி ஒரு சகாயம் என்ன செய்தார்னா வாதிபுல் ஜபல் என்று சொல்வது தவிர்த்தோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜமாத்தா தொழுவதற்கு தனிய தொழுவதற்கு வித்தியாசம் என்ன சொல்லணும். வாதிபுல் ஜபல் எல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல தொழுகைகள் உதாரணமாக இசா தொழுகை தொழுகிறார். அது அவருக்கு வேறு நீண்ட சூறாக ஒரு தொழுகிறார். வாதிபுல் ஜபல் எல்லாம் தொழுவிச்சார் ஒரு மனிதன் போறார். இவர் தொழுவிச்சாரா யாரும் போறாரு. பின்னைக்கு ஒரு 5-6 பேர் நிற்பாங்க. வேலையெல்லாம் நினைச்சுவாங்க, அவங்க தனியை தொழுவாங்க, போயிடுவாங்க. இப்படி நடந்திருக்கிற ரசூலுல்லா நபித்தோட ரசூலா பிரச்சனை போகுது. இப்படித்தான் இவரே ஜமாத்தா தொழுகையில கொண்டு போறாரு. ரசூல் அவங்க கேட்கிறாங்க, இல்ல வாதிபுல் ஜபல் அவர் நீண்ட நேரம் தொழுகிறாரு, அப்படி அவங்க நிக்க இயலாது. அப்ப ரசூலா சொல்றாங்க, ஜமாத் வைப்பவர் பின்னால் இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டும். பின்னால வயோதிபர்கள் இருப்பார்கள், பின்னால ரோட்ல போற வேலைக்கு முடியாமல் இருப்பாங்க. பல பேரோட வருவாங்க. ஜமாத் தொழுகையில ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தொழுகை முடிப்பதை போலதான் இருக்கு. ரசூலுல்லா சொல்றாங்க, நான் தொழுகையை நீட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் பின்னால் பிள்ளைகளுடைய அணுகுரல் எனக்கு கேட்கிறது, அதனால் நான் தொழுகையை சுருக்குகிறேன். அப்ப ஜமாத்தா தொழுவது என்பது பின்னால பல தேவையுடைய மக்கள் இருப்பாங்க. அவங்க அவசரமா தொழில் வச்சு முடிக்கணும். ஆனால் தனிமையாக தொழக்கூடியவர் எவ்வளவு தொழணும், அது அவருக்கு தேவை. அவருக்கு தான் நான் நிற்பேன். எனக்கு தேவை இருக்கா தேவை இல்லையா என்பதை நான் ஒவ்வொருவரும் உறுதிப்படுவேன். ஆண்களை பொறுத்த மட்டும் அவர்கள் பெரும்பாலும் ஜமாத்தான் சொல்வார்கள். ஆனால் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தராவின் தொழில் அல்லது எல்லா தொழில் இப்படித்தான் பண்ணி இருப்பார்கள். மற்றபடி பெரும்பாலும் கொண்டுதான் தொழுவது. அந்த நேரத்தில் நீங்கள் தொழுவதில்லை, நீங்கள் அதை விரும்பி தொழுவோம். தொழுகையினுடைய ஒரு உணர்வை நாம் புரிந்து கொண்டால் எங்களுக்கு வேற ஒன்றுமே எங்களுக்கு விளங்காது. அதுக்குன்னு என்ன டைம் கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு சூறாக என்னத்தை பத்தி பேசுறது, அல்லாஹ் என்னத்தை பத்தி எங்களுக்கு சொல்றான். தொழுகை என்பது அல்லாஹ் பேசப்படும். தொழுகை என்பது பதிலாக தொழுகைன்னா என்ன சொல்லணும், அல்லாஹ் ஒவ்வொரு நான் இப்ப அவங்களோட பேசிக்கிற மாதிரியே அல்லாஹ் பேசுறது. இதான் ஒரு தொழுகைன்னா புரிந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான் என்றால் என்ன? அல்-இஹ்சான் அத்தஅபுது அல்லாஹ் கஅன்னக தரா. நீங்க அல்லாஹ்வை தொழணும். எப்படி தொழணும் தெரியுமா? கஅன்னக தரா, அவன் பார்த்துட்டு இருக்கிறான்னு தொழணும். இபாதத்துல அல்லாஹ் இதை பார்த்துட்டு இருக்கிறான்னு தொழணும். ஃபைலம் தகுது, நீங்க யாரும் அல்லாஹ்வை பார்க்கணும். நாங்க தக்பீர் கட்டி உதாரணமா இந்த மதத்தை பார்த்து பேசி ரோடுக்கு போறீங்க, ஐயா பேசிட்டு சொல்லி ஆனா அதே மனுஷன் தனியை எப்படி கையெழுத்திக்கிறான் பாருங்க. தனியை பேசுறான், யாராவது பேசுறது சொல்லுவோம்.
ஒரே மனிதன் ரோட்ல இருந்து வரத்தை எழுதினா பைத்தியம் சொல்றோம். ஆனா பள்ளிவாசல கிட்ட அவங்களோட கையெழுதி பேசிக் கொண்டிருக்கலாம். யார் பைத்தியம் சொல்றோம்? இங்கதான் வித்தியாசம். இதான் வித்தியாசம். அல்லாஹ்வோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ரப்பி இருக்கலாம். நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, என்ன பண்ணி எந்த பிரச்சனை இல்லை, இதை தீர்த்து தாங்களே நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த உணர்வு தொழுகையில எனக்கு வரணும். தொழுகைய நான் பேசுவது என்னவோ அதனாலதான் தட்டில் கடிக்கிட்டே அவன் ஹஸ்பண்ட் போட்டாரோ இந்த வாரம் சொல்றது கோர்மத்தில் சொல்லி போனதுக்கு பேச போறேன். எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுட்டு நான் நல்லா பேசுறீங்க. அதான் தொழுகையில பேசுறீங்களா சொல்லிச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு தும்மல் வருது. தும்மல் வரதோட 5 நட்ஸ் வரும். இவன் தொழுகைக்கு 5 நட்ஸ் பக்கத்துல இருந்தா என்ன செய்யணும்? இவன் தொழுகையிலேயே தொழுகை நடக்குது. தொழுகிறாங்க, தொழுகை நடக்குது. தொழுது முடிஞ்சதோட அல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில் தும்மல் வந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? தொழுகை என்பது அல்லாஹ்வோட பேசுறீங்க. நீங்க பதில் சொன்னீங்க, அல்லாஹ்வோட பேசுறீங்க. எல்லாமே அளவு வார்த்தைதான். அல்லாஹ்வோட தான் பேசுறோம். அதுவும் அதற்காக விமர்சனம் தான். ஆனா நீங்க அவரோட பேசுறீங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதற்காக நீங்கள் பதில் சொல்லுவீர்கள் அவருக்கு. அப்ப நீங்க பேச்சில கூட அவரோட பேச வேண்டாம். ஒரு இபாதத்தான் நபிகள் சொல்றது இபாதத். அந்த இபாதத்தை கூட தொழுகையில் செய்ய வேண்டும். அடுத்தவரோட பேசுறோம். அப்ப தொழுகை என்பதை நாம் உணர்வோடு இருக்கிறோம். நான் அல்லாஹ்வோட பேசியிருக்கிறேன். அல்லாஹ் என்னை கூப்பிட்டிருக்கிறான். 5 நேரம் அல்லாஹ்வோட உரையாடி என்னுடைய பிரச்சனைகளை பேசுகிறேன் என்ற அந்த உணர்வோடு சூரா பக்ராவுல அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். பொறுமை வேண்டும், தொழுகை வேண்டும். அப்பதான் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவி எந்த புறத்திலிருந்து வருகிறது தெரியாது. ஆனால் தொழுகையும் பொறுமையும் ஒன்றாக தொழுகை தொழுகிற நேரமும் பொறுமை இருக்க வேண்டும். தொழுது முடிஞ்சு துவா கேட்கறது பொறுமை இருக்க வேண்டும். நேரதான் அதிகம் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொல்றேன், தொழுதெல்லாம் கடமை முடிக்க வேண்டும் என்று தொழுதால் தொழுகை தான் தெரியும். ஏன்னா தொழுகையை நான் கடமை யோசித்துதான், கடமை என்று யோசிக்க வேண்டும். அது விட்டா பாவம் தான். ஆனால் அந்த கடமையை உளப்பூர்வமாக அல்லாஹ்வுக்காக செய்த உணர்வில் வரணும். இந்த உணர்வை நாங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சார், தொழுகையினுடைய விடயங்கள்ல மிக முக்கியமான தொழுகைக்கு முழு அவசியம். தொழுகைக்கு முழு என்பது அவசியம். முழு இல்லாட்டி தொழுகை கூடாது. அப்ப நாங்க ஏற்கனவே சென்றவர்கள் சொல்ல முழுவை பூரணமாக நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். முழுவை பூரணமாக செய்து கொண்டால்தான் தொழுகை அங்கீகரிக்கப்படும். அடுத்தது நேரம் ஒன்றை கண்டறிந்த நேரத்தில் நம்ம தொழுகை. ஏன்னா அதிகமான ஆண்கள் இருக்கிற பிரச்சனை, ஆம்பளைகள் நான் பொம்பளைகள் நான் இந்த பிரச்சனை. டைம் தொழுகைக்கு டைம் எடுக்கிறது. டைம் கிடைச்சா தொழுவது, டைம் கிடைச்சா தொழுவது, டைமை எடுத்து தொழுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அராய்த்தல்லதி யுகத்திபு பித்தீன் என்ற வசனம் சூறாவுல ஒரு செய்தியை சொல்லுது. ஃபவைலுல் லில் முஸல்லீன். முதலாவது தொழுகிற ஆட்களுக்கு 5 வருடம் தொழுவதாக ஏசுது. அல்ல யாருக்கு ஏசுறாங்களா? தொழுது கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அல்லாஹ் பதுவா செய்யறான். அவங்களுக்கு நாசம் தான். அதில் எப்படி செய்யறாங்க தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவங்க தொழுகிறாங்க, ஆனா பொதுவாக தொழுகையுடைய விஷயத்துல அவ்வளவு மிரக்கிறது, கைவடிக்கிறது. என்ன செய்யறது? எங்களை எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொழுகைக்கு போவாங்க. நான் உண்மையிலே எல்லாரும் சமைச்சு சமைச்சு கொண்டிருக்கோம். உடம்பெல்லாம் பேர்த்திருக்கும், குளிக்கணும், மேல கழுவணும், இதோட பேர் சொல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2:30 3 மணிக்கு அம்மா வருவாங்க. பிள்ளைகள் எல்லாரையும் ஸ்கூல் போவாங்க. ஸ்கூல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 3 மணி இப்பதான் முடிச்சுட்டு அப்ப இந்த ரோடு நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லா வேலையும்
முடிச்சுட்டு வருவோம். அதுக்கு ஒரு உசுறு வைத்து அதுக்கு ஒரு உசுறு வைத்து வேலையெல்லாம் முடிச்சு வாழ்ந்துட்டு உங்களோட உசுறு அதான் கழிச்சிடும். வேலை செஞ்ச இடத்திலேயே ஒரு உயிர் போய்விட்டது. இப்ப என்ன நிலைக்கு போட்டாங்க? ஒருவர் கடமையான நிலையில் அதை நிறைவேற்றாமல் நீங்கள் போட்டா போயிடும். தொழுகை கடமையான நிலையை கவனித்தா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். அடுத்த பதில் தொழுகை கடமையாயிடும். சரியா லோகர் கையில் தொழுதாமா என்னோட உசுல் எப்போ போவோம் தெரியாது. அப்ப நாங்க தொழுதுட்டோம்னா வாங்கி கேட்க தொழுதுறோம். நாங்கள் அசுத்தமாக இருந்து சுத்தமாக்குறதுக்கு வேறதான் சொல்லுது. முழு செய்தாலே சுத்தமாகிட்டீங்க. அதுதான் இஸ்லாம் முழுவ செய்ய சொல்லு. முழு என்பது முதல் கட்டமான ஒரு சுத்தம். நான் ஒரு நாளைக்கு சொல்றேன். குளிப்பதற்கு முன்னால உடல் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையான ஒருவர் சாப்பிடணும், குளிப்பு கடமையான ஒருவர் தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது, நீங்க குளிக்கிறதுக்கு முன்னால ஒளிச்செய்து தூங்கு. இன்னும் குளிக்கிறது பிறந்தா குளிக்க போறீங்க. இப்ப உங்களுக்கு குளிக்க டைம் இல்ல. நீங்க என்ன செய்யுங்க? ஒளிச்செய்து போட்டு சாப்பிடுங்க. பசி ஒளிச்செய்து போட்டு சாப்பிடுங்க. சுத்தமாக சாப்பிட வேண்டும். அப்படிதான் உழுவ செய்து போட்டு சாப்பிடணும் சொல்லுங்க. உழுவ செய்து போட்டு தூங்குமாறு இஸ்லாம் சொல்வது. உழு என்பது சுத்தத்தினுடைய முதல் பகுதி. உழு செய்யவா நான் சுத்தமாக அதுக்கு பிறகு நமக்கு கொடுத்துள்ள வாங்கி இருக்குதா? அல்லாஹ் மட்டுமே என்ன இருக்கும்? அல்லாஹ் மட்டுமே என்ன சார்? அல்லாஹ் மிகப்பெரிய. அப்ப அல்லாஹ் மிகப்பெரியவன்டா இந்த சாப்பாட்டை விட அல்லாஹ் மிகப்பெரியவன், இந்த வேலையை விட அல்லாஹ் மிகப்பெரியவன். அதான் என்னட்ட இருக்கிற எல்லாத்தையும் புருஷனை விட குடியை விட இந்த உலகத்துல எதெல்லாம் எனக்கு பெருமை நினைக்கிறோ இது எல்லாத்தையும் விட அவன் பெரியவன். அந்த யோசனை வந்துட்டா உடனே அப்படியே போட்டு அப்படி விட்டு நீங்க உண்டாக்குறீங்க போனாலும் தெரியும். அது செய்வாங்க வாங்கி கூட கதவு நிறுத்திடுவாங்க. அப்படி எப்படி சாமானியமா நீங்க வாங்க சொல்லுவோம். அதுக்கு பரவாயில்ல அடுத்த மக்களை பத்தி யோசிக்கிறேன். இந்த நிலைமைகளுக்கு அல்ல முதலாவது சொல்ற விஷயம் வயிறுகளில் முசல்லியே அல்லதீனம் அன்சலாத்து தொழாதவர்களை பற்றி நான் பேசுறது. தொழாதவர்கள் வரவாது. ஆனா அல்லாஹ் இங்க பேசுறது யாருன்னா தொழுவாங்க சரி நேரம் எடுத்து டைம் கிடைச்சத நம்மள எல்லா சோழி வாயிலும் எல்லாம் முடிச்சுட்டு ராம பெண்ணி தொழுவு. அங்க தொழுவுட்ட ரெண்டாவது அத்தியாயத்துல நேரமே நான் அசலுக்கு வாங்குவோம். திருப்பி நான் தொழுவோம் தப்பி கட்டிட்டு லோகர் டைம்ல நாங்க என்ன செஞ்சிட்டோம்? தப்பி கட்டிட்டோம். திருப்பி என்ன தொழுவு அங்கீகரிக்கப்படலாம் அங்கீகரிக்கப்படலையா எல்லாம் அப்படி சொல்றாரு. ஒரு மனிதன் தொழுதிருந்தால் அவருடைய தொழுகை அப்படியே வானத்தில் கொண்டு போகப்படும். அது ஏற்றிருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இல்லை என்றால் தொழுகை சூட்டி அவனுக்கு முன்னிலையை செய்வான். அவர் சரியான ருக்குன்கள் அதனுடைய வேலைகள் அதனுடைய நேரங்கள் எல்லாம் பார்த்து தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு நான் ஒரு டியூப்ல போட்டிருக்க பாருங்க. சூரா நிசாவினுடைய 103வது வசனம். தொழுகையோட தலைவர் 103 போட்டிருக்கிற சூரத்து நிசா 103 போட்டிருக்கிற அதே சூரத்து நிசாவில் வரக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. மூமின்களுக்கு தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டது. சரி, இப்ப நீங்க நாங்க வசனங்களை நாங்க எல்லாரும் சோழி மாணிக்கு வந்து இருக்கிறது. இந்த வசனம் எப்ப இறக்கப்பட்டது? இந்த வசனம் எப்ப இறக்கப்பட்டது புரிந்து கொண்டாலே எங்களோட சோழி மாணி எல்லாம் ஒரு சைடுக்கு வச்சுக்கணும். இந்த வசனம் இறக்கப்படுது ஒரு வசனத்தினுடைய கடைசி துண்டு. இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு வசனத்தால பேசுறாங்க. 103வது வசனம் 100வது வசனத்தால பேசிக்கொண்டே. இந்த வசனம் எங்க இறக்கப்படுதுன்னா ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில். ஹுதைபியா உடன்படிக்கையுடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா உம்ராவுக்கு போயிருக்காங்க. இப்படியான ஒரு வரலாற்று காலத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்காக போகிறார்கள். ஹுதைபியாவை மாற்றினாங்க. ஹுதைபியாவை உம்ராவை மாற்றி இருக்கிறாங்க. பக்கத்து வாசிகளுக்கு அனுப்புறாங்க, நான் யுத்தம் செய்ய வரல, நான் இப்படித்தான் உம்ராவை முடிச்சு போக போறேன், யுத்தம் செய்யறதுக்கான விஷயத்தை அனுப்புறாங்க. உஸ்மான் அஃபான் அவர்களை முன்னிலைப்படுத்தி அனுப்பிட்டார். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டம் ஹுதைபியாவோட இருந்தது சொல்லி சாலித் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இதுக்கெல்லாம் வரக்கூடாது இஸ்லாத்தை ஏற்கிறார். நாளைக்கு பத்தே மக்காவுக்கு இஸ்லாத்தை ஏற்கிறார். அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை.
இவர் பெரும் படையோடு வந்து நிற்கிறார். உதவியால் ஒருவராக சொல்வதாக இருக்கிறார். ஆயுதபடி ஆயுதத்தோடு புறம் இருக்கிறார். லோகருடைய நேரம் தொழுவுற நேரம். இப்ப 4 ரக்காத் தொழுவுறாங்க, எல்லாம் சுஜூதில் இருக்கிறாங்க. சுஜூதில் இருக்கிற முதல் 2 ரக்காத் தொழுவுல இருக்கிற நேரம் காலிது வழி நினைக்கிறார். இதுக்கு பிறகு அவர்கள் சுஜூதி செஞ்சார். எல்லாம் படுத்து தர கிடக்கிறார். யாரையும் முடிச்சுவாங்க போயிட்டு எல்லாரும் கருத்தை வைக்கணும். இப்படி காலிது வழி நதியவர்கள் உள்ளத்தால் எண்ணுகிறார். ரசூலுல்லாஹ் முதல் ரக்காயத்தை போயிட்டு 2வது ரக்காயத்துக்கு எழுதுறாங்க. அந்த வசனம் எழுதப்படும். அந்த தொழுகை அப்படியே முடிக்கலாம். அதுக்கு பின்னால அசருடைய நேரம் வருது. காலிது வழி ரெடியா இருக்கிறார். இப்ப இவங்க தொழுவாங்க. இப்ப நாங்க தொழுவோம். பார்த்தால் ஒரு குழு தொழுவது இன்னொரு குழு ரெடியா இருக்கு. அந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் தொழ வேண்டிய எப்படி தொழும், தொழுகை எப்படி தொழுவோம், அசல் தொழுகை எப்படி தொழும். இந்த நேரத்தில் 4 ரக்காயத்தான் இல்லை, 2 ரக்காயத் தொழுவோம். எப்படின்னா யுத்தத்துக்கு வந்து அவ்வளவு பேரை 2 பிரிப்பாங்க. உதாரணமாக இவ்வளவு பேர் வந்துருக்கீங்களா, நம்ம 50 பேர் யுத்தத்துக்கு போகிறீங்களா, 25 பேர் 25 பேரா பிரிக்கணும். 25 பேர் 25 பேரா பிரிச்சு ஒரு மணி மாதம் செய்வோம். 25 பேர் என்ன செய்வாங்கன்னா அடுத்த ஆளா பாதுகாத்து முடிப்பாங்க. முதல் 25 பேர் ஒரு ரக்காயத்தை தொழுவாங்க. முதல் 25 பேர் இமாமத்தோட முதலாவது ரக்காயத்தை தொழுவாங்க. தொழுது போட்டு 2வது ரக்காயத்தை தனியை விட்டு வந்துருவாங்க. அவங்க அடுத்த குரூப் பார்த்துட்டு இமாம் போக மாட்டாங்க, அவங்க ரெடியா நிற்பாங்க. இவங்க சலாம் கொடுத்ததோட இவங்க முதல் தொழிலாளர் எழுதி நிற்பாங்க. 2வது குரூப் மகா இமாம் சேர்த்து இதான் இந்த நேரத்தில் தொழுது. இந்த முறையை மாற்றுவதோட ஒரு குழு பார்த்துக்கிறதோட சாதிகளை யோசிக்கிறார். முதலாவது எல்லாரும் ஒரேடியா சொல்லி செஞ்சாங்க. இப்ப சட்டம் நான் உள்ளத்துல நினைச்சதான் ஏதோ நடக்குது. இதுல இருந்தால் அவர் இஸ்லாத்திற்கான ஒரு அர்த்தமாக கூட அமைந்தது சொல்லி வந்தால் சொல்லுங்க. யுத்த நேரத்துல நீங்க தொழுது ஆகணும் என்று முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு வசனத்தை பேசியிருந்தா கடைசியா அந்த வசனத்தால் முடிப்பார். இன்ன சலாத்த காணத்தால மூமியிலே கிதாபா ஓடுதா. உங்களுக்கு முஸ்லிம் தான் போகுது, ஆனால் தொழுது போகும். மூமின்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்ப நேரம் வருதோ அடுத்த நிமிஷம் தொழுது ஆகும். யுத்தம் சாட்டிப்போம் சொல்லி கொண்டிருக்கேன். உங்களுக்கு யுத்தம் சொல்லி சாட்டிப்போம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை முஸ்லிம் போனால தொழுது கொண்டு போங்க. நீங்க உங்களுக்கு அப்படித்தான் தொழ வேண்டாடா. நாங்க முதுகாப்பீங்க இப்படி தொழுக ஒரு பாதுகாப்பு ஒரு தொழுமெண்டு அந்த நேரத்தில் ஒரு தொழுமா ஏறினாரா? எங்களோட சோழிமாடியெல்லாம் யுத்தமா நடக்குது. இப்ப நாங்க எப்படி சாட்டி போட்டு சொல்லலாம்? இந்த வேலையை முடிச்சுட்டு அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு அப்ப நேரத்துக்கு நேரம் வந்ததா? அதை நாம முக்கியமாக பார்க்கணும். அதையும் ஆர்வமாக செய்ய வேண்டும். கடமையாக முடிச்சுட்டா கடமை முடிஞ்சுட்டு போனால் தொழுகையுடைய பிரயோசனம் இருக்கு. என்ன டைம் ஆயிருக்கு, இப்ப 12 டைம் ஆயிருக்கு, உடனே தொழுது முடிச்சுக்கோங்க. தொழுது முடிச்சுட்டு ஒரு ஆகமோ அப்படி நான் தொழுது முடிச்சுட்டு ஒரு பெரிய பாடம் இறங்கி விட்டது என்று எண்ணுவது மூடாம தொழுகையை நேசிக்கவில்லை. தொழுகை சொன்னதே இருக்காக ஏதோ நம்ம தொழுதோடு இருக்கணும். அதே நாங்கள் விரும்பி அதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த தொழுகைக்கான உயிரை சரியாக விரும்பி செய்தால் எங்களுக்கு தொழுகையினுடைய பிரயோசனத்தை அடைந்து கொள்ள முடியும். அதுல இன்னொரு விஷயம் நான் போட்டிருக்கிறேன். மாதவிடாய் கால பகுதிகள் பெரும்பாலும் தொழ முடியாது. ஆனா தொழுகையுடைய விஷயத்துல இப்ப உதாரணமாக இரவு நேரத்தில் உங்களுக்கு மாதவிடாய் நின்று விட்டது ஒரு பிரச்சனை வந்து இரவுல உங்களுக்கு முடிச்சு. இப்ப சுபகுந்தரோட கட்டாயம் கருதாகும். ஏன்னா ஆட்கள் இப்ப இன்றைக்கான நின்று பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலையில என்ன செய்யறது அப்படி இருந்து கவனத்தை தான் முடிச்சுட்டு தோற்பாங்க. அப்ப இடையில சுபகுந்தரம் என்பது கலாமாகவே போகிறது. நல்லா நம்பத்தோடுங்க. எனக்கு எத்தனை மணிக்கு நிற்கின்றதோ அதுக்கு பிறகு எனக்கு வரையில்லாது. அதிலிருந்து எனக்கு தொழுதும் கடமை. எந்த நேரத்திலிருந்து நான் தொழுதே ஆக வேண்டும். நான் பொதுவாக விட முடியாது. அதுதான் நம்ம அந்த வசனத்தினோட சொல்லுவேன். நேரம் முடிக்கப்பட்ட எந்த நேரத்திலையும் சாட்டு சொல்ல முடியாது. நான் அன்றைக்கு சொன்னேன், எனக்கு குடிக்க இயலாத ஒரு நிலை வந்தால் தயவு செய்து சொல்வார் கட்டாயப்பட்ட
அவருக்கு நின்றுக்கிட்டு தொலைகிறாரா? இருந்துக்கிட்டு. சரி, இருந்துக்கிட்டும் தொலைகிறாரா? படுத்து கிடந்து தொலைகிறாரா? கண் சாடையினால் தொழுகிறது. இஸ்லாம் ஒவ்வொரு படித்தத்தை தொழுகிறது. ஏன்றால் தொழுகைக்கு எந்த ஒரு சலுகையும் சார்ந்தது. நோய்க்கு சலுகை தந்திருக்கிறது. நோய் என்றால் விட்டுவிடலாம், குடிக்கலாம். ஹஜ்ஜுக்கு சலுகை, ஜக்காத்துக்கு எல்லாத்துக்கும் சலுகை இருக்கு. ஆனால் தொழுகைக்கு மட்டும் எந்த ஒரு சலுகையும் சார்ந்தது. அடுத்தது பெரும்பாலான நாட்கள் கலாச்சார நிகழ்ச்சி தொழுகை கலாச்சாரம் வேலையில் அப்படியே விட்டுட்டு அசல் டைம் வந்து கலாவாரிகளை சேர்த்து சொல்லப்பாங்க. தொழுகையை சேர்த்து தூக்கி சொல்வதற்கான சில நிபந்தனை இருக்கு. அப்பதான் சேர்த்து சொல்லலாம், அப்பதான் எங்களுக்கு சுருக்கி சொல்லலாம். அது இல்லாம எங்களை நினைச்சு பாருனாலும் சரி சேர்த்து கொள்ளலாம், அதோட அசலை தெரிஞ்சுருவோம். அப்படி நாங்கள் நினைச்ச மாதிரி செய்யலாம். கதாவுடைய விஷயமும் தொழுகைக்கு கதா இல்லை, அதான் தொழுகையில கதா இல்லை. நோக்கு இருக்குது, ஹஜ்ஜுக்கு இருக்குது, ஏழை இபாதத்துக்கெல்லாம் கதா இருக்குது. எந்த அளவுக்கு இஸ்லாம் இருந்தால் நாங்கள் கதாவாளர்களை நினைக்கிறார், அதை எங்கள் பிள்ளைகள் அதை செய்தாலும் ஒரு நோக்கு நிலையில நோக்கு கதாவாளர் நிலையை நினைத்து விட்டா அவன் பிள்ளைகள் பிடிச்சு போடுற கதா அப்படி சொல்லுற வாழ்க்கை. தொழுகைக்கு அப்படி சொல்லவே இல்லை. தொழுகைக்கு அவரால் செய்தே ஆகும். ரெண்டு சாராருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கிறது. யாருக்கு? புத்தி இல்லாதா. யாரு? புத்தி இல்லாதா. அவனுக்கு உனக்கு எது செய்யணும்னு தெரியாது. பையாதாக தொழுகிறது. இரண்டாவது ஆழ்ந்த தூக்கம். அதே போல மறதி. இந்த மறதி எல்லாம் புத்தி இல்லாத மனிதன் மறந்துட்டானா மறதியானவர்கள் எப்பொழுதும் ஞாபகம் வருது அப்போது தொடர்பு. இது மனுஷனுடைய இயல்பாக லாபத்தில். இவன் உதாரணமாக சொல்லவே இல்லை, இவர் அசல் தொழுதுட்டா அதுக்கப்புறம் தான் மறந்துட்டார், உண்மையிலே மறந்துட்டார். அப்ப அவருக்கு அசலுடைய நேரத்தில் தான் ஞாபகம் தொழுது. மறதிக்கு இஸ்லாம் சகவாசம். இந்த காரணங்கள் இல்லாமல் நாங்கள் தொழுகைக்கு சான்று சொல்ல முடியாது. உரிய நேரத்தில் தொழுகையை நிலைநாட்டவே வேண்டும். சரி, ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையில் முதலாவது விசாரிப்பது தொழுகை. அவ்வளவு யுஹாஸபு யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. முதலாவது அல்லாஹ் கேட்கப்படுவது தொழுகை. முதல் கோணல் தான் முற்றிலும் கோணல். முதலாவது பிழந்தால் ஈடுபடுகின்ற வேலையை விசாரிக்கலாம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கும் காஃபிருக்குமான வித்தியாசம் தொழுகை. உண்மையிலேயே ஏழைய சமயத்துக்கு வேற சமயத்துக்கு வித்தியாசப்படுறாங்க. அவங்களுக்கு பரிசலை இருக்குது, எங்க பள்ளி இருக்குது, அவங்களுக்கு கோயில் இருக்குது, எங்களுக்கு பள்ளி இருக்குது, எல்லாம் மனக்கஷ்டம். ஆனா அவங்க பரிசலைக்கு கோயிலுக்கு எப்போ போவாங்க? ஒவ்வொரு நாளும் போனாங்க. அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் போனாலும் ஒரு நாளையில ஒரு நாளும் போவாங்க. பஸ்ல போன எங்கேயாவது ஒன்று இருந்தாலும் ஊட்டியில போட்டு அப்படி கடைக்கு போயிடும். அவ்வளவுதான். எப்பயாவது கவனமான 5 நேரம் படிக்க போறோம். ஆனா அல்லாஹ்வோட 5 நேரம் பிரச்சனையை பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ். இதை நாங்கள் விட்டு கை செய்யப்படுவதற்கு இன்னைக்கு மனக்கவலைகள், மனதில் ஏற்படுகிற பிரச்சனைகள் நம்ம எப்போதும் யோசிக்கிறது. இந்த பிள்ளை இப்படி வைத்தாங்க, இந்த பிள்ளைக்கு கல்வி வர மாட்டேங்குது, இந்த பிள்ளை இப்படி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அல்லாஹ் பேசுறோம். அந்த நாம ஒற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு திறமை வைத்து நாங்கள் வெற்றி அடைவதே கிடையாது. திறமை கொண்டாக வெற்றி அடைவதே கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டுமானால் அவனோடு தொடர்பு ஏற்படுத்தும். அவனுடைய தொடர்பை ஏற்படுத்துவதை முதன்மையான தொழுகை. 5 நேர கடமையான தொழுகையை விட நஃபிலான வணக்கங்களை தான் அல்லாஹ் கூடுதலாகும். நஃபிலான வணக்கம், சுன்னத்தான வணக்கத்தின் ஊடாக அல்லாஹ் கூடுதல். கடமைகள் அல்லாஹ்வுக்காக செஞ்சுட்டு போறோம். இப்ப நாம நம்மளுடைய மாதத்தில் நோம்பு பிடிக்கிறது கட்டாயம் பிடிச்சே ஆகும். ஆனா 30 நோம்புனாங்க பிடிச்சாங்க எங்களுக்கு. ஆனா சவ்வால் 6 நோம்பு பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. 30 நோம்பு எவ்வளோ பிடிச்சிருவோம். ஆனா அந்த சவ்வால் 6 நோம்பு பிடிக்கிறது இன்னமும் மலையோட இருக்கிற மாதிரி யோசிப்போம். என்ன காரணம்? நாங்கள் இதை கடமை என்று செய்தோம். நமக்கு அல்லாஹ் மீது ஒரு நேசம் உண்டு, அதோட திருப்தி ஒன்று இருந்தா அதை விதத்தில் கூட சொல்றாங்க. அந்த ஆரம்பம்
மாசம் முடிச்சதுக்கு ஒரு வருஷம் என்ன ஆர்வம் முடிச்சதுக்கு ஒரு வருஷம் கூட முடிச்ச நன்மை அல்லாஹ் தருகிறார்கள். அதை நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக பிடிக்கிறோம். இதை கடமை எடுக்கணும். அவ்வளவு வித்தியாசம். இதை அவன் சொன்னான் என்பதற்காக பிடிக்கிறோம். அதை அவனை நேசிக்கிறோம் என்பதற்காக பிடிக்கிறோம். இதுதான் வித்தியாசம். நாங்கள் ஒருவரை நேசிப்பது என்பது அவனுக்காக உயிரியை கொடுக்கிறோம். அதாவது அவன் நேசிப்பது. அப்ப இதுல ஒரு பகுதியாக தொழுகையை நாங்கள் வச்சுக்கணும். சரி, தொழுகையுடைய விஷயத்துல தொழுகையுடைய அர்க்கான்கள் நல்லா வச்சுக்கணும். தொழுகையுடைய விஷயத்தில் தொழுகைக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் அர்க்கான், ஃபர்த், சுன்னத் இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபர்த் ஒன்று இருக்குது, அர்க்கான் ஒன்று இருக்குது, சுன்னத் ஒன்று இருக்குது. சரி, அர்க்கான் என்பது இந்த தூண்களை போல ஒரு கட்டிடம் ஒன்று எழுதி நிற்கிறதுக்கு தூண் தேவை, பவுண்டேஷன் தேவை. அது இல்லாட்டி அது இல்லை. இப்ப இந்த கட்டிடத்துக்கு இந்த தூணலா இல்லாட்டி என்ன செஞ்சிடும்? அப்படியே கீழே போய் பவுண்டேஷன். இதான் அர்க்கான். அர்க்கான பவுண்டேஷன். தொழுகையில அர்க்கான் ஒன்று இருக்குது, பவுண்டேஷன். தொழுகையுடைய பவுண்டேஷன் இருக்குது. இது எல்லாம் இருந்தே ஆகும். அதுல ஒன்றும் இல்லைன்னா தொழுகையே ஃபர்துன்னா அப்படி அல்ல. ஃபர்து என்பது அது ஒரு கடமை தான். ஆனால் அது தவறி வைத்தால் பிறகு செஞ்சு விடாது. இந்த கண்ணாடி போடுவோம், இந்த கட்டிடம் கட்டி போடுவோம், இந்த கண்ணாடிய கட்டடம் போடுவோம், பிறகு எப்பயாவது காசு கணக்கு போட்டு போடுவோம். அது மட்டும் ஃபர்து. எனக்கு டைம் கிடைச்சா மறந்தால் பிரச்சனை இல்லை. அது குட்டிக்கிட்டு சரியா செஞ்சு விடணும். ஃபர்து என்பதை தவறி போனால் மீண்டும் செய்யும். அதாவது சஜிதாசல் செஞ்சா போதும், இது செய்ய தேவையில்லை. அர்க்கான் என்பது தவறி போனால் தொழுகையே இல்லை, தொழுகையே இல்லை. சுன்னத் என்றால் தவறி போய் செஞ்சவளப்பட தேவையில்லை. ஃபர்துக்கும் அர்க்கானுக்கும் வித்தியாசம். அர்க்கான் என்பது தவறி போனால் தொழுகையே இல்லை. ஃபர்து என்பது தவறி போனால் சஜிதாசல் செஞ்சா சரி. கடைசியாக ஃபரான் கொடுத்துருக்கு, என்ன சஜிதாசல் செஞ்சா வேறு. சரி, இப்ப அர்க்கான்கள் எங்க இருக்குது சொல்லுங்க. அது எழுதிக்கணும். அதுல நட்கல்ல அது எழுதிக்கணும். அர்க்கான்ல முதலாவது நியத்து. நியத்து சரி, ஒவ்வொருத்தரும் இப்ப நாங்கள் அந்த நேரத்துக்கு போறாங்க, அவன் நேரம் வந்ததோட நாங்கள் எழுதிக்கிட்டு நியத்து. இரண்டாவது அல்லாஹு அக்பர் என்று கட்டுகிற முதலாவது தக்பீர். இது அர்க்கான்கள் வரும். அதாவது வாயால சொல்லி கட்டோம், வாயால சொல்லி கட்டோம். முதலாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர். நான் சஃப்ல பேஜ் எடுத்து முதலாவது கட்டுகிறது தொழுகையுடைய அர்க்கான். இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திஹா அர்க்கான். சூரத்துல் ஃபாத்திஹா சரியாக ஓத இல்லாட்டி தொழுகையே கூடாது. எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்கிறார்களா, சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய சத்து, அந்த சத்தை ஒழுங்காக மொழியாவிட்டால் கூட தொழுகை அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்லலாம். உதாரணமாக ஈயாக ஈயாக நாங்கள் ஓதுவோம். ஈயாக, இந்த ஈயாக என்பது ஈயாக ஈயாக ஓதுனா கூட ஈயாக இப்படி ஓதுனா இந்த சத்து விடுபட்டு, இந்த சத்து விடுபட்டால் கூட தொழுகை கூடாது சொல்ற இமாம் இருக்கிறார். ஏனென்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா அர்க்கான், கட்டாயம் செஞ்சே ஆக வேண்டும். அதனுடைய சரியாக ஓதுவது. நாம் எவ்வளவு தொழுகையுடைய விஷயத்துல குர்ஆன் ஓதுற விஷயத்துல எவ்வளவு அவதானம் இருக்கும். எக்ஸ்பிரஸ் காரிடோர் அப்படி அல்ல, சரியாக அவைகள் உச்சரிக்கப்பட வேண்டும். சரியாக அது உச்சரிக்கப்படாவிட்டால் தொழுகைகள் பாதிப்படைகிறது கூட நமக்கு. சரி, அப்ப தொழுகையில நிய்யத், ஆரம்ப தக்பீர், அடுத்தது சூரா ஃபாத்திஹா. அதுக்கு பின்னால ருக்கு, அதுக்கு பின்னால ருக்கு செய்வது அர்க்கான்கள் ஒன்று. அதுக்கு பின்னால ருக்கு செய்வது அர்க்கான்கள் ஒன்று. சரி,
அதுக்கு பின்னால ருக்குவுல இருந்து இஹ்திதாலுக்கு வருது. ருக்குவுக்கு பின்னால ருக்குவுல நாங்க இருந்துட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழுதுவது அடுத்து. அதுக்கு பின்னால நாங்க சுஜூதுக்கு போவது அர்க்கான். அதுக்கு பிறகு 2 சுஜூதுக்கு இடையில் இருப்பது அர்க்கான்கள். அதுக்கு பிறகு 2வது சுஜூது. அதுக்கு பிறகு எழுந்து நிற்பது. அதே போல இறுதியாக அதுக்கு பின்னால கடைசி அத்தஹியாத், கடைசி அத்தஹியாத் ஸலாத் விட்டு முடிக்கிற அத்தஹியாத், அந்த அத்தஹியாத் அத்தஹியாத் நாலு ரக்காத்துல 2வது ரக்காத்துல நான் அத்தஹியாத் சொல்றேன். அந்த அத்தஹியாத் பரந்து வந்து கடைசி அத்தஹியாத் ஸலாத் விட்டு அத்தஹியாத் அது அர்த்தம். கடைசி அத்தஹியாத் அந்த அத்தஹியாத் அத்தஹியாத் லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் என்பது அல்லது அத்தஹியாத் முபாரகாத் வஸ்ஸலவாத் என்பது நீங்க எப்படி போதிக்கிறது ரெண்டு அடிப்படையில் முஸ்லிம் சரி. அந்த அத்தஹியாத்ல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இதை சொல்லுவது அர்க்கான்ல ஒன்று. அத்தஹியாத்தை ஓதுவதும் அத்தஹியாத்துல ஸலவாத்தை சொல்வது, ஸலாத்து இப்ராஹிமியாவை சொல்வதும் அர்க்கான்ல ஒன்று. அதை ஒழுங்கா சொல்லியாட்டி தொழுகை. அதிகமாக ஸலவாத்துக்கு ஒன்று சொல்வது அர்க்கான்ல ஒன்று ஸலவாத்து சொல்வது. சொல்லுவாங்க கடைசி அத்தஹியாத்துல ஸலவாத்து சொல்வது மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு பின்னால முதலாவது சலாம் கொடுக்கிறது. இதுவும் அர்க்கான். சரிதானே? சரி. ஃபர்து என்பது உதாரணமாக முதலாவது சூரா, அதாவது அல்ஹம்து சூராக்கு பின்னால இன்னும் ஒரு சூரா ஓதுவது. அல்ஹம்து சூராக்கு பின்னால இன்னும் ஒரு சூரா ஓதுவது. அதே போல நடி இருக்கும். நடி எப்படி சொல்ற முதலாவது அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயம் அது அந்த முதலாவது அத்தஹியாத்தை வேண்டுமென்று விட்டால் கூடாது, தொழுகவே இல்லை. முதலாவது நாலு ரக்காத் தொழுகிறோம், முதல் 2 ரக்காத்துல என்ன செய்யலாம்? அத்தஹியாத்துல இருப்போம். அந்த அத்தஹியாத்தை ஒருவர் வேண்டுமென்றே எழுதினார், அத்தஹியாத்தை இருக்காக வேண்டுமென்றே எழுதினார், ஒரு தொழுகை கூடாது. பரதுதானே, அது பரதுதான். ஆனா ஒரு தொழுகை கூடாது. ஏன்? வேண்டுமென்று செஞ்சு. ஆனால் அவருக்கு இப்ப சந்தேகத்தில் இருந்தது. இது 2வதா முதலாவதா மூன்றாவதா ஞாபகம் இல்லை. 2வது ரக்காத் மூன்றாவது ரக்காத் ஞாபகம் இல்லை. 2வது ரக்காத் ஞாபகம் இல்லாம செஞ்சாரு. அத்தஹியாத்தில் இருக்கு. அவன் மேல எழுதிட்டாங்க. அவர் திருப்பி அவருக்கு மேல எழுதிட்டு போல நாம வந்து 2வது ரக்காத் வர இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேல எழுதிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துட்டா இங்கே எல்லாம் இருக்குது எழுதிட்டாங்க. அப்படியே தொடர்ச்சி சொல்ல வேண்டியது. 3வது ரக்காத் சொல்ல வேண்டியது, 4வது ரக்காத் சொல்ல வேண்டியது. தொழுது போட்டு கடைசியாக அத்தஹியாத் ஓதுவானே ஓதி போட்டு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால 2 சுஜூது செஞ்சு சலாம் கொடுத்தா தொழுது போட்டு. இதுதான் ஃபர்து. ஃபர்து என்பது மறதியாக விட்டுட்டோம்னா அப்படி விட வேண்டியது. மறதியாக அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்து என்பது என்ன? நாங்கள் மறதியாக விட்டுட்டோம்னா திருப்பி அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சரி. அதே போல சுண்ணத்தை பொறுத்தப்பட்ட அவ்வளவு இருக்குது. பரதுகள் அதிகமாக இருக்குது. முக்கியமான லாபப்படுத்த வேண்டிய நாம் விஷயத்தை மட்டும் அவங்க சொல்லித்தான். அடுத்த சுண்ணத்துகள்ல பொதுவாக எல்லா நிலையிலையும் துவாக்களை ஆரம்ப துவாக சொல்ல விஷயங்களை கட்டுவாங்க. உதாரணமாக ருக்குல ஓதுல சுப்ஹான ரப்பில் அலீம், சுப்ஹான ரப்பில் ஆலா, சுஜூதுல ஓதுது. இதுகளெல்லாம் பரதுக்குள்ளே வரும். இதெல்லாம் பரதுக்குள்ளே வரும். முதலாவது முறை ஓதுது. அதுக்கு மேலதிகமாக ஓதுறது சுண்ணத்துக்கள். மேலதிகமாக நாங்க 3 தடவை தான் ஓதுறதுக்கு அவசியம் இல்லை. 3 தடவை ஓதுறது ஏழிய துவாக்கள் இருக்குது. சுத்தோம் புது சரவல் மலாதி பல துவாக்கள் இருக்குது. நன்றாக துவாக்கள் அதை கேட்கணும். அல்லாஹ்வோட பேசு. அல்லாஹ்வோட நம்ம பேசுகிற ஒரு நேரம் கடுமையாக அல்லாஹ்வோட பேசுறது. சுண்ணத்தான தொழுகைகளில்
நாங்கள் தமிழான வாசிக்கிறோம். அல்லாஹ் எல்லாம் படிக்கணும். தொழுகையை தமிழான வாசிக்கிறோம். சுஜூதுல நீங்க ஓத வேண்டிய திக்ரெல்லாம் ஓதிட்டு சுப்ஹான ரப்பில் ஆலா ஓதிட்டு எல்லாம் முடிச்சிட்டு சுஜூதுல இருந்து நம்மோட பேசலாம். உங்களுடைய பிரச்சனைகளை நம்மோடு கேட்கலாம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கலாம். தொழுகை இருக்கும். எதே அர்க்கான்கள் சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டால் தொழுகை நம்புகிறது. இந்த அர்க்கான்களை நாங்கள் கண்டுகட்டு வைப்போம். அர்க்கான்களை நாங்கள் போட்டு விட்டால் தொழுகை முழுவதுமாக போட்டு விடுவோம். பரத வேறுபட்டு விட்டால் தொழுகை இவ்வளவுதான் தொழுகையுடைய விஷயம். தொழுகை ரெண்டாக நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்? அடுத்தது சுஜூதில அதாவது சஃப்டைய விஷயம். பொதுவாக சஃப்ல வைக்கிற விஷயத்துல நாம் எல்லாரும் தராமை சொல்லி வந்தால் ஒரு ஆள் முன்னுக்கு ஒரு ஆள் பின்னுக்கு ஒரு ஆள் கதலையில ஒரு ஓடு எல்லாம் சொல்றாரு. சஃப்கள் சீர் செய்யப்பட்டால் தொழுகையில் உருவாக்கும். சஃப்பு சரியாயிடும். ஒரு ஆள் இவனுக்கு ஒரு ஆள் அவனுக்கு ஒரு ஆள் அங்கனையே இருந்தால் தொழுகக்கூடாது. கொரோனா நேரத்துல மாற்றினார். அந்த நேரத்தில் இமாம்கள் நிர்பந்தம் என்ற ரீதியில் சலுகை சொல்லியிருக்கிறார். நிர்பந்தம் அல்லாஹ் நிர்பந்தத்திற்கு குற்றம் பிடிக்க மாட்டார். மார்க்கத்தில் கட்டாயம் இல்லை. மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. கொரோனா டைம்ல எல்லாரையும் பள்ளித்தறிக்க சொன்னாங்க. சப்புகள் எல்லாம் அப்படித்தான் நின்னாங்க. கொரோனா முடிஞ்சதோட சப்புகள் எல்லா பள்ளி வாழ்க்கையிலையும் சரி நின்னாங்க. அவ எந்த இடத்துல இஸ்லாமிய சலுகையை தந்துச்சு? நிர்பந்தம். இப்ப அதெல்லாம் நீக்கப்பட்டு விட்டால் நிர்பந்தம் இல்லாத நேரத்தில் நாங்கள் செய்திதான் இருக்க வேண்டும். உதாரணமாக சஃபர் அடிக்கிறதே கூட தூக்கம் அந்த நேரத்தில் பின்னாளிக்க வேண்டும். அதெல்லாம் ரெண்டு செஞ்சு அது இல்லாமல் ஒரே சஃபர் அடிக்கிற நேரம் நாங்கள் காலோடு கால் செய்து தொழுகை என்பது குரோதங்கள் இல்லாமல் சப்பங்கீடு வாருகிறார். ஒரு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வந்தாலும் சரி, ஒரு ரோட்டம் ஒரு பிச்சைக்கார வந்தாலும் பக்கத்து பார்த்து இதான் இஸ்லாமத்தில் சமத்து. நாம என்ன செய்யறது? எங்கேயாவது நமக்கு தெரிஞ்சாங்க இருக்குதா, நமக்கு பக்கத்தில் இருக்கிறா, தொழுகையில் வருகிறோமா, தொழுகைக்கு வருகிறாங்க. அவரை அவரோட கைவினையில இவருடைய வாப்பா பேசுறீங்க, அவரோட அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொழுகையில நெஞ்சு சப்புல அவருக்கு வந்து நிற்க மாட்டேன். சார் ஆக்கு என்ன செய்வாங்கன்னா பார்த்துக்கிட்டே நிற்கிறது. அவருக்கு வந்து நான் நிற்க மாட்டேன். நான் ஒரு வராங்க இமாம் சொல்லுவோம். முதலாவது புரிஞ்சிடும், அப்படியே ரெண்டாவது புரிஞ்சிடும். அப்பதான் ஒரு ஆள் வருவார். அதுக்கு குரல் வந்து நின்றார். இவர் தொழுகையில ஒரு பிரியோசனம் இல்லை. உள்ளத்துல விசடி வச்சு கொண்டு தொழுதா என்ன தொழுகை? நான் சொல்றேன் தொழுகைடா என்னுடைய மானக்கேடால் என்னுடைய பாவங்களை விட்டுவது தடுக்கும். இவர் தொலை வந்ததால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசவு நீங்க சப்பில நிற்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லுகிற முதலாவது விஷயம் ஏழை பணக்கார வெள்ளை கருப்படைந்த எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாம் ஒரே வகுப்பு உண்டான அடிவே சப்ல உணவளிக்கும். சரியாக காலோடு கால் சேர்த்து ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்துல கீழே இருக்கிறதுக்கு தொலைவாக இந்த விஷயத்தை ஆரம்பிச்சுக்கொள்வோம். அடுத்த விஷயம் தொழுகையுடைய விஷயத்துல இன்னும் ஒரு ஜமாத்தாக நீங்கள் தொலை வந்தால் வேற தொழுகை வந்து சாத்தோட வாங்க சாத்தோட நீங்க வந்துட்டு போலதான் தொலைக்கும். இப்ப வந்ததோட தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழலாம். இஸ்லாமியர்களுக்கு நீங்க எந்த நேரம் பள்ளிவாசலுக்கு போனாலும் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழலாம். இப்ப நீங்க தொழக்கூடும். அல்லது இஷாவுக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள் தொழுகை தான் கடமை ஒரு தொழுகை பிரச்சனை இல்லை. அல்லது இருக்கக்கூடிய எந்த நேரம் ஆகுதோ தொழுகை நடக்கிறதுக்கு முன்னாலும் சின்ன தொழுது இருக்கிற இக்காமத் சொல்றது அல்லாஹ் வந்து இக்காமத் சொல்ற சத்தம் கேட்டா தொழுகை இருக்கிறது. நல்லா அல்லாஹ் சொல்றாங்க இக்காமத் சொல்லப்பட்டு விட்டால் அதற்கு பின்னால வேற தொழுகை எதுவும் அப்படியே தொழுகையை விட்டுவிட்டு ஜமாத்துக்கு வந்து என்றால் சில பெண்கள் வந்து அவர் மாட்டுக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜமாத்து சரி அது எப்படி ஜமாத்தோடு நடந்தால் வேற ஒரு தொழுகை இயற்கைகளுக்கு கடமை இல்லை. சரி தொழுகை சம்பந்தமாக வேற ஏதாவது இருக்கிறாங்க முக்கியமான சில விஷயங்கள் போன வருஷம் உங்களுக்கு தொழுகையில் ஓத வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க.
ரமேஷ் மோடி வந்து ஒரு டியூட்டெல்லாம் தந்தது. இப்போ எனக்கு சில முக்கியமான சில விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லப்படுறதுக்காக தான் நான் முழுசாக சொல்லாமல் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்தும். வேறு பல்வேறு டவுட் இருந்தா நீங்க வீட்டுல இந்த ஜாமசுடைய விஷயம் இல்ல, நீங்க வீட்டுல இருந்தா இப்ப போகிறீங்க பயிர போகிறீங்க அப்ப நீங்க இல்ல பாரசல அங்க போயிட்டா நீங்க போன இடத்துல அதுக்கு ஒரு இதோடு இருக்கு. ஒரு அளவு 40 கிலோமீட்டருக்கு சொல்லுவாங்க, 40 மைல் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருந்தா நாங்க போன இடத்துல என்ன செய்து கொள்ளலாம், பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கிற ஒரு கருத்து ஜம்மு கசருடைய விஷயத்துல சரிதானே. அதாவது பயணம் தூரத்துல நாங்க புறப்பட போயிட்டு கோடால எடுத்து சொல்லலாம், நாளைக்கு வேற எடுத்து சொல்லலாம். நாங்க இந்த ஊர்ல சொல்வதாக இருந்தா நாலு சொல்லுவோம். நான் போற இடத்துல சொல்ல வேண்டிய வந்து நிலைமை ஏற்பட்டா நாங்க 2 சொல்லலாம். ஆனா சில அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பயணம் அதாவது எப்படி போற பயணமாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய இலக்கை தேடி ஒரு வியாபாரத்துக்கு தூர பகுதிகளுக்கு போறாங்க, அப்படி ஒரு பயணமாக இருக்கணும். இப்ப ஜம்மு காஷ்மீர் செய்யறதுக்கு உதாரணமாக கூடாமல் போயிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அவ்வளவு நேரம் இல்லை. ஒரு 10 ஒரு 1000 அப்ப எங்களுக்கு தொழுகை மிஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் இல்லை, அவசரம் இல்லை எங்களுக்கு. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் தான் போறோம். இதே டைம்ல நீ இங்கிருந்து கொழும்புக்கு போறோம், உங்களுக்கு தூரம் கொழும்புக்கு சும்மா போக வேண்டியது கொழும்புக்கு நீங்க வேற வேலையா தான் போறோம். அப்ப உங்களுக்கு அந்த நேரத்தில் அவசரம், உங்களுக்கு வேலை வேணும், வேலை செஞ்சு ஆகணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜம்மு செய்யலாம், கஷ்டம் செய்யணும். குருநாதனுக்கு வேற வேலை அவசரமான வேலையாக போனாலும் கூட தூரம் பகுதி என்பது அவசரம் மிஸ் ஆகக்கூடிய அமைப்பிலே ஏன்னா சமூகம் என்ன செய்யணும், ஜம்மு காஷ்மீர் செய்யறதுக்கு அனுமதி இருந்துச்சு. இன்னைக்கு இது கொண்டாடி போறதுக்கும் அப்படி செய்யறது மக்களோட இதோடு இருக்கு. ஒரு திருப்தியோடு வேணும். இஸ்லாம் அதுதான் அன்றைய காலத்துல 40 மைல் என்று சொல்றது மக்காவுடைய 14 போனாங்க 400 கிலோமீட்டர். அன்றைய காலத்துல இங்க திருநாவலுக்கு போகணும், நடந்து போகணும்னு சொன்னா காலையில இந்நேரம் கழிக்கிட்டா எப்படி பின்னாடி 4:30 மணி தான் போய் சேரும். இப்ப அப்படியா போகுது? எனக்கு தொழில் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே இல்லையே. திருநாவலுக்கு போறதால தொழில் மிஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. எங்களுக்கு அந்த ஜம்மு காஷ்மீர் செய்கிற உரிமை சலுகை இருக்கிறது என்பதற்காக நாங்கள் வீட்டில் எல்லாரும் எங்களுக்கு ஒரு திருப்தியோடு வேணும். கொழும்புக்கு போறதுக்கும் அந்த தூரமாக போறதுக்கும் மீது முன்னாடி சிலாம போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா சொல்லுங்க. அதே சலுகையை பயன்படுத்துவது என்பதற்காக செய்யலாம். அது பிள்ளையான ஒரு வேணும். எங்களுக்கு தொழுகை ஒரு திருப்தியோடு நாங்கள் எடுத்து தொழுவோம். நாங்கள் மதீனாவுக்கு செல்லும் போது எங்களுக்கு முகடுகள் தெரியும். அந்த நிலையில் நாங்கள் எங்களோட தொழுகையை சொல்லிக் கொண்டோம். அதாவது அந்த பகுதி என்பது அவள் வெட்ட வெளியான ஒரு பகுதி. அந்த இதான் முன்னோட அவன் வந்து மதினா எல்லையை விட்டு தூரம் தான் போறான். மதினாவோட இல்ல, மதினாவோட தொடர் தூரம் போனாலோ நாயகால தூரம் அது பாலைவன பூமியில நீதி பார்த்தா மீது ஒரு வெட்ட வெளியே எதிர்பார்த்த விளக்குதாரு விளக்குதா. இப்ப எதிர்பார்த்த விளக்கு இப்ப கூட போனீங்க நீதி பார்த்தா அங்கே ரோட்டே நடக்காம ஒரு வெட்ட வெளியே மைதானத்தில் இருந்தாரு. மைதானத்தில் அவசரமா பயன்படுத்தி கொண்டு போகணும். ஜம்மு காஷ்மீர் செய்யறதுக்கு இஸ்லாம் நேரங்கள் தந்திருக்கு. மழை நேரம் கடும் மழையாக இருக்கு, போக முடியாது, பள்ளிக்கு வந்து கொள்ள முடியாது, அவ்வளவு ஏற்படுது. இந்த நேரத்தில் செஞ்சு வசதி இஸ்லாம் தொழுவது. சில நேரங்களில் உதாரணமாக எக்ஸாம் நடக்குது, ஓரளவு எக்ஸாம் நடக்குது. இப்ப நெக்ஸ்ட் பாடம் திங்கட்கிழமை நடந்துச்சு, நாளைக்கு 11:30 முடிஞ்சிருக்கோம். முதலாவது போகும் 11:00 10:00 முடிஞ்சு 12:30 வர எல்லாரும் எக்ஸாம் போகணும். 1 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட். வாங்க எப்படி 12:25 பாய்
5 நிமிஷத்துக்கு தொழுகை இருக்கலாம். ஸ்கூல் வசதி வாய்ப்பு இருக்குதா? இப்ப இவங்க 1 மணிக்கு போனா கிட்டத்தட்ட 4:30 பேர். அப்ப அசர் மிஸ் ஆகுது. அசருடைய இருந்தா ஓட போறாங்க வந்து போயிடும். இப்ப இக்கட்டான சூழல். இப்ப ஊர்வாசலா இருந்தா என்ன செய்யலாம்? சேர்த்து தொழலாம். இஸ்லாம் மழை நேரத்தில் அல்லாஹ்வை கூட சேர்த்து தொழுதிருக்கிறார். ஊர்ல முக்கியம் சுருக்கி தொழலாம். சேர்த்து தொழுது சுருக்கி தொழப்பட்ட அது ஊரப்பகுதியாக இருக்கும். இதை நாங்க என்ன செய்யறா எல்லாத்தையும் சொல்லுதா சில நேரங்களாக சுருக்கி தொழுதிக்கலாம். ஹஜ்ஜுடைய நேரத்தில் மட்டும் அல்லாஹ்வை வந்து சுருக்கி தொழுதிக்கலாம். மக்காவாசி ஆயிரம் ஹஜ்ஜுக்கு போனா 12 இடம் வரும். ஹஜ்ஜில போயிட்டு 4 தொழுகை நவருடைய தொழுகை 2, அசருடைய தொழுகை 2, இஷாவுடைய தொழுகை 2, மக்ரிபும் சுபஹும் அந்த தொழுகை. அடுத்ததுல ஹஜ்ஜில மினாவுடைய சரி, முஸ்தலிஃபாவுடைய சரி, அரஃபாவுடைய சரி 4 தொழுகை. அரஃபாவுல நவருடைய நேரத்தில் அசரையும் சேர்த்து தொழுகை. அது மக்காவாசி எல்லாம் அப்படி தொழுகை. ஏன்னா அந்த இடத்துல அப்படி சொல்லிடலாம். அந்த இடத்துக்கு சட்டங்கள் இருக்கு. பிரியாக்களுடைய விஷயத்தை நான் இப்படிதான் போடணும். எனக்கு இந்த தொழில மிஸ் ஆகுமா இல்லையா? என்னுடைய ஏரியா எப்படி இருக்குது? கிலோமீட்டர் சரியா இருக்கா இருக்கு? சலுகை இஸ்லாம் சில சலுகைகள் இருக்குது. அதற்காக என்ன செய்யறா? குருநாட்டுக்கு போறாங்க. நம்ம குழுவுல வந்து கேட்டா நல்லா அப்படியா இருக்கு நோவு சொல்லுங்க. ஆனா அண்ணாவே சொல்றா உங்களுக்கு நோவு முடிப்பதுதான் சிறந்தது. பயணம் என்பது கஷ்டம். சமாபாக்கள் யுத்தத்துக்கு போய்கிறான் நோவு முடிச்சுக்கணும். ஆனால் ஒரு ஆள் விடுகிறார் என்பதற்காக விடையில்லை. ஆனா சலுகைகளை நாம் சரியாக யோசிக்கணும். இஸ்லாம் சலுகை தந்திருக்கிறதுக்காக எல்லாமே அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு அமைச்சர் திருத்தி காமிக்கிறது அதாவது விஷயம் அதற்கு துணை செய்வார். அவருக்கான திருப்தியா செஞ்சு அவங்களும் நடத்தி தருவாங்க. நாங்கள் கிள்ளி குடும்பம் பார்க்கிறோம். ஆனா எதிர்பார்க்கிறது நாங்கள் தொழிலுடைய விஷயத்திலையும் எல்லாருடைய விஷயத்துல முடிவான அவர் செஞ்சு விடுவோம். உதாரணமாக ஒரு பழக்கத்துக்கு போனதையோ மரணத்துக்கு போனதையோ அந்த இடத்துல போய் 4 தொழில்னு சொன்னா இஸ்லாம் நல்லாவே பேசிட்டாரு. தூர மீது பணவில் போடுறதுக்காக நான் சொல்லி தொட்டு போயிடாரு. சேர்த்து விட்டு போயிடாரு. நான் சொல்லுது இந்த அடிப்படையில எந்த இடத்துக்கு போறோம் எப்படி இருக்குது அந்த அமைப்பு அதெல்லாம் புரிஞ்சு. உதாரணமாக சில நேரங்களில் சில இடங்களில் பஸ் போக்குவரத்து இல்லாத பக்கத்துல தான் இருக்கு. ஆனா பஸ் போக்குவரத்து இல்லாத மை பஸ் மட்டும் இருக்கு. அவன் சொந்த வாகனம் இருக்கான். இப்படியானவர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி சட்டம் இருக்கு. பஸ் போக்குவரத்து வாகன போக்குவரத்து ஒண்ணும் இல்லை, சொந்த வாகனமும் இல்லை. இப்ப என்ன செய்யலாம்? அவங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிற அந்த சுருக்கி தொழுகிற சேர்த்து தொழுகிற கடமையும் ஒண்ணு எல்லாமே அந்த அடிப்படையை சரியாக புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்ததாக நோவுடைய விஷயம். எனக்கு இன்னைக்கு 2 தலைப்பு செஞ்ச பயனடையா போகுது. ஜனாசாவோட இருக்குது. சரி, நோவுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கட்டாயம் எல்லாருக்கும் அது கடமை. தொழுகை யாருக்கெல்லாம் கடமையோ அவர்கள் அனைவர்களுக்கும் நோவு. தொழுகை எப்படி எங்களுக்கு 7 வயதில் இருக்கிற தொழுகை கடமையாகுதோ அதே போல நோவும் கடமையாகுது. 10 வயதாக பிறகு தொழுகை எப்படி இன்னும் கடமையாகுதோ 7-10 வரைக்கும் அவன் விட்டு தொழிலாளர் கொண்டே இருக்கிறான். 10 வயதுக்கு பிறகு கட்டாயம் தொழுகை ஆகும். இந்த நிலைமை தான் நோவுக்கு தொழுகை யாருக்கெல்லாம் கடமையோ அவர்கள் அனைவருக்கும் நோவும் கடமை. சரி, நோவை பற்றப்பட்ட நோவினுடைய சிறப்புகள் அதிகமாக நீங்கள் பயணங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த நோவுடைய விஷயத்தில் சில சட்டத்திட்டங்கள் மட்டும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். இதுல நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் நீயத் வைக்கிறது. பெரும்பாலும் பகுதிகளில் குழந்தைட்டு இல்லாட்டி முதல் காலத்துல சொல்லிக் கொடுப்போம். சில நேரங்கள் அது சொல்லாம இருந்தால் நீங்க ஒரு குடும்பம் இருக்குது. பொதுவாக நீயத் என்பது மனதாளராக வச்சுக் கொள்வது. சுபகளிலிருந்து மகிழ்வு வரைக்கும் நாங்கள் இறைவனுக்காக காத்திருங்கள். சாப்பிடுவதை மாத்திரம் அல்ல, இறைவனுக்காக காத்திருத்தல் என்ற அந்த வார்த்தை வெறுமனையே சாப்பிடுவதை வெறுமனையே தண்ணி கொடுப்பதை
என்பதை மாத்திரம் பேசப்படாது. மொத்தமாகவே இஸ்லாம் பேசுகிறது. பாவங்களை ஒதுக்கிக் கொள்ள அஸ்ஸௌமு அல்லாஹ் சொல்றார், "மல்லா யதவு கௌலல் ஸூரி வல் அமல் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத் அல்லா தஆபுது வலா ஷரா." அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை. ஒரு ஆள் நோன்பு பிடிச்சு கொண்டு போய் பேசிக்கொண்டு என்ன செய்யறது? பிசினஸ் செய்யக்கூடிய எல்லாரும் செய்யறது போய் பேசுறாங்க, செக்கம் போடுறது. ஆனால் இப்ப போடுறது போடுறோம். நம்ம நோக்கோட இருப்பாங்க, ஆனா சொல்றதை செய்ய மாட்டாங்க. நோக்கினுடைய தாற்பயம் இல்லாமல் போகும். நோக்கு என்பது வெறுமனையே பசித்திருப்பது மாத்திரம் அல்ல, தாமித்திருப்பது மாத்திரம். அது எங்களுடைய உணர்வுகளுக்கோ நாங்கள் கட்டுப்பாடுகளை கொடுக்க வேண்டும். பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மூமின் அவர் அதாவது மடையனாக இருக்க மாட்டார், யாரையும் மடத்தளத்துக்கு உள்ளாக மாட்டார். நோக்கு முடிச்சவர் யாரையும் வைத்தியமாக நினைக்கவே மாட்டார், அடுத்த ஏமாத நினைக்கவே மாட்டார், தான் ஏமாந்து போக மாட்டார். ஒரு மூணு தான் இருக்க வேண்டும். நோக்கு என்பது எல்லா வழியிலேயே நல்ல ஒரு நிலையை தரணும். ஆட்கள் நோக்கு முடிச்சுக்கிட்டு அந்த நோக்க விளங்காமல் இருக்கிறதுக்கான சில செயற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த ஓடவர் 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பிள்ளைகள் டைமர் இல்லாத கோவாய்க்கு இருக்காங்க. ஒருவா ஓதுறதுலேயே கிடைக்கவே இல்லை. 2 பக்கம் ஓதி போகுது. ஒன்று தூங்குது, நல்லா தூங்குது. இல்லை இந்த டூகப்பட்ட ஒன்று நீங்க பாத்தீங்க நோக்கு வந்துட்டா எல்லா முஸ்லிம்களும் டூகப்பட்டது. செஸ் வந்து டாம் எல்லாம் கடந்தெல்லாம் ஏ டைம் போகும். ஒரு மூவி மடையனா இருக்க மாட்டேன். இதெல்லாம் டைம் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். எனக்கு டைம் பிரயோசனம் இல்லாமல் கிடைக்கிறது. நேரம் என்பது பிரயோசனமாகும். அப்ப லூடோ விளையாடுறது இதெல்லாம் ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க. அவங்க எப்படி செய்தியை சொல்றாங்க, செஸ் விளையாடுறது, செஸ் விளையாட சத்தரஞ்ச் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, யார் சத்தரஞ்ச் விளையாடுறது செஸ், அந்த செஸ்ஸினூடாக அதனுடைய வகைகளை பார்த்து சொல்றாங்க. லூடோ விளையாடுறது, கரம் விளையாடுறது, இதெல்லாம் வந்து அல்லாஹ் பண்டி இறைச்சியோட கையை போட்டு வெளியே சரியான முஸ்லிம்ல வந்து இருக்கக்கூடிய சத்தியமான செஸ் விளையாடுறது பண்டி இறைச்சியோட கையை போட்டு சரி. அந்த ஹதீஸின் அடிப்படையாக தான் அறிஞர்களுக்கு அதனுடைய செஸ்ஸினுடைய ஒரு பகுதியாக தான் லூடோ இருக்கிறது. அதை என்னன்னா லூடோ விளையாடுறது, இந்த கரம் விளையாடுறது எல்லாமே அடிமைத்துவத்தை காட்டுகிற வெள்ளைக்காரத்தை சொல்லுகிற அந்த அடிமைத்துவத்தை காட்டுகிற விளையாட்டு வேற்றத்தை உருவாக்கியது. ஏதென்று கொள்ளை அடிக்கிறது. ஏன்னா முஸ்லீம்கள் தான் ஆரம்பமானது கல்வித்துறை, அதாவது அதிகமாக இருக்கலாம், நிதானமாக இருக்கலாம், எல்லாத்திலையும் எந்த இடத்தில் இருந்தாலும் முஸ்லீம். இன்று வரைக்கும் அலிபன் சீனா, அதாவது மருத்துவத்தினுடைய தந்தை சொல்வார்கள். அதே மாதிரி சைபர், கணக்கில் சைபர் கண்டுபிடித்தது சிஃபர், அலிஜிகரா, இந்த ஜிகரா சிஃபர் கணக்கை கண்டுபிடிச்சது பூஜ்ஜியம். இந்த நான் கண்டுபிடிக்கக்கூடிய 1, 2, 3 எழுத்தை இந்து அராபிய எழுத்து. இதுக்கு சொல்றதே இல்லை, இந்து அராபிய எழுத்து. முஸ்லிம்கள் தான் கல்வியின் உச்சத்தில் இருந்தார்கள். எந்த அளவுக்கு வரலாறு பேசுகிறது சொன்னா, முஸ்லிம்கள் எல்லோரும் மாபியில் பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஐரோப்பியர்கள் தெருக்களில் தொழில் கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு கல்வியின் உச்சத்தில் இருந்தது. இன்றைய ஸ்பெயின், ஸ்பெயின் சொல்றதே அந்த நபர். ஆனால் இப்படி கல்வியில் இருந்த ஒரு சமூகத்தை அப்படியே கீழே தட்டுவதற்காகத்தான் மேற்கத்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட விளையாட்டுகள் இந்த விளையாட்டு. அதைத்தான் என்ற சமூகம் இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கு. தொழுகையோட சேர்த்து டைம் சும்மா வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கு. கேட்டா டைம் இல்லை. படம் பார்க்குறது, சினிமாக்களின் மூலம் லோகப்படுத்தி ஒரு சினிமா பார்க்குறது, நான் பார்க்க முடியும். அல்லது ஏதாவது சோர்ஸ் பார்க்க முடியும், எதையாவது ஒரு பார்க்க முடியும், நேரம் போட்டு. அப்ப ஒரு மூவி லோகப்படுத்தி கொண்டு எப்படி டைம் வேஸ்ட் ஆகி கொண்டிருந்தா அவன் பசிச்சுட்டு கேட்டாங்க, அவன் சாப்பிடுறா
சாப்பிட்டு வேளாண் எழுதியிருக்க ஒரு பூமி நோம்பு முடிச்சா அல்லாஹ் தொழுகை என்பதை ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் அவ்வளவுதான். ஆனால் நோம்பு என்பது நீங்கள் சுபகு நோட்டதிலிருந்து சுபகு தொழிலாள சாப்பிட சமர செஞ்சதிலிருந்து திரும்பி போகிற வரைக்கும் விவாதத்தோடு அல்லாஹ் கண்ணு தந்து கொண்டே இருக்கிறார். நீங்க இப்ப பயான் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு நோம்பினுடைய பயான் நன்மையும் கிடைக்கும், நீங்கள் கற்றுக்கொள்கின்ற நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொழுகையை நுகர்த்தொழுகை தொழுதவுடைய நன்மையும் கிடைக்கும், நோம்பினுடைய நன்மையும் கிடைக்கும். நீங்கள் சுபங்களை மகளிர் மாதம் இபாதத் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்ப நான் இபாதத் செய்து கொண்டே இருக்கிறேன், அல்லாஹ் நன்மை செஞ்சு தந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி பாவம் செய்வோம்? நான் அல்லாஹ்வோட ஞாபகத்தோட இருக்கிற நேரம் என்னால் எப்படி பாவம் செய்வதற்கு எனக்கு விருப்பம் வருகிறது. எனவே நோன்பை சரியாக புரிந்து கொள்ளும். நோன்பு என்பது வெறுமனையை சாப்பாட்டை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, பாவங்களை விட்டும் அது தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. சரி, நோன்புல மிக முக்கியமாக பல அமல்கள் இருக்குது. அது முக்கியமான ஒரு சகாபியின் சம்பவத்தை சொல்லி இன்னொரு டைம் செய்வோம். சரி, சாலிம் என்று சொல்றோம் அமைத்தோடு சாலிம் மௌலா அபி ஹுதைபா இதுல பேரை பார்க்கிறோம். இப்போ உதாரணமா நாங்கள் நபித்தோட பேர் சொல்றோம், உமர் இப்னு கத்தாப். உமர் என்ற வாப்பட பேர் கத்தாப். இப்ப நாங்க எல்லாரும் வாப்பட பேர் சொல்லிட்டு சொல்லுவோம், இந்த பேர் சொல்லலாம் சரி, நீங்க வாப்பட பேர் சொல்லலாம், உங்களோட வாப்பட பேர் சொல்லுவோம். ஆனா இந்த சாலிம்னு சொல்ற ஆளுக்கு அவங்க வாப்பாவே தெரியும். இந்த சாலிம்னு சொல்ற ஒரு ஆளுக்கு உம்மாவே யாரும் தெரியாது. பாரசீக நாட்டில் ஒரு அடிமைக்கு பிறந்தவரா வாப்பா யார் உம்மா யார் ஒன்றுமே தெரியும். அப்படியே மக்காவுல வந்து நிற்கிறார். சாலிம் மௌலா அபி ஹுதைபா. இந்த அபூ ஹுதைபாவுடைய மனைவி அவதான் அடிமை தந்தையவாள். இவரை இன்னொரு அடிமையாக இருக்கிறார். அவர் காலையிலிருந்து இவர் யாராவது உத்தரவு எடுக்கிற மாதிரி அவர் பார்க்கிறார். நீண்ட நேரம் எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க, இவரை யாருக்கும் அவ்வளவு சின்ன வயசு. உடனே ஏழாவது நேரத்துல அந்த எஜமான் சொல்றான், ஒண்ணு நீரே வித்து போட்டு காசை எடுத்து கடைசியாக என்னை யாராவது எடுக்கிறது மக்கா அழைய நேரம் இந்த ஹுதைபாவுடைய மனைவி அவர்களுடைய அந்த பரிதாபம், இந்த பிள்ளையுடைய தோற்றத்தை பார்த்துட்டு கை செய்தப்பட்டு சரி கொண்டு சாப்பாடு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நல்ல மனுஷன் கூட்டிட்டு போயிட்டு இப்படியே இவருடைய சுட்டித்தான் சின்ன பிள்ளைதான் யாருடைய சுட்டித்தான் இதெல்லாம் இருக்கிறார். இந்த அபூ ஹுதைபாவுடைய மனைவி பிள்ளை உடனே அபூ ஹுதைபா மனைவி கேட்கிறார், உன்னுடைய அடிமையை எடுத்துட்டார் எனக்கு கூட்டாத்தான். அவர் இவருக்கு மனைவி கொடுக்கிறார் அபூ ஹுதைபாவுக்கு. அவர் என்ன செய்கிறார், பிள்ளை இல்லத்தானே அக்காவை கொண்டு வைத்து இந்த சாலை கெட்ட பிள்ளைன்னு சொல்லி அப்படியே எடுக்கிறார். அவர் பாப்பா யாரும் தெரியாது, அப்படியே எடுக்கிறார். இஸ்லாம் வருகிறது. பாப்பாவும் சாலிமும் அபூ ஹுதைபாவும் ஒரே அடியாக வசந்தாட்டம் இஸ்லாத்தை ஏற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல், அல்லாஹ் இவருக்கு கொண்டு ஸ்பெஷல் என்றார். எதை கேட்கிறாரோ உடனே மனதில் பதியக்கூடிய ஆற்றல். யாரே பாப்பாவே யாருன்னு தெரியாது, சமூகத்திலே கேவலமானவர்களாக. ஆனால் இவருக்கு அல்லாஹ் கொடுத்தது எதை கேட்டாலும் அப்படி ஞாபகம் தெரியும். குர்ஆன் இறங்குது, ரசூலுல்லாஹ் பேசுகிறது அனைத்தையும் அப்படியே வழங்குகிறார். அழகாக இருக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆயிஷா நாயகி தன்னுடைய தேவையை கொடுத்திருக்கிறார். வெளியே வைத்து வர சொடுங்கி வாரா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எப்படி இல்ல ஓடிக்கொண்டிருந்தார். அழகாக இருந்தது. உடனே ரசூலுல்லாஹ் போனா இந்த சாலை ஓடிக்கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் நிற்கிறார் ஓடிக்கொண்டே இருக்கிறார்.
ரசூலுல்லாஹ் 7வது கட்டத்துல போயிட்டு அவர் அப்படியே கட்டி பிடிச்சு உன்னை கொண்டு அல்லாஹ் இந்த ஆயத்தை புகழடைய செய்திருக்கிறார் என்று அவருக்கு புகழார சொல்றாரு. சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை படிக்க வேண்டுமாக இருந்தால் சாலிவிடத்திலே படிக்க வேண்டும். காலித் இப்னு வலீத் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்று வருகிறார். ரசூலுல்லாஹ் அவர்கள் காலித் இப்னு வலீத் மக்காவுல பெரிய ராஜா. ரசூலுல்லாஹ் கேட்கிறார், குர்ஆனை படிக்கணும், நீங்க சாலிவிட்ட போயிட்டு படிங்க, அடிமையிடம் போயிட்டு படிங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனைக்கு சொல்றார்கள், சாலி மாத்திரம் உயிரோடு இருந்திருந்தால் அடுத்த ஹலீஃபாவாக சாலியை இருந்திருப்பேன். காரணம் அல் குர்ஆன் அவரை உயர்த்தியது. வேற ஒன்றும் அல் குர்ஆன் ஓதி அல் குர்ஆனாலே சமூகத்தில் மிக உயர்ந்தமாக பாப்பா யாரு உம்மா யாரு ஒன்றுமே தெரியாது. இன்று வரைக்கும் வரலாறு சாலிம் மௌலா அபூஹுதைபான அடிமை சாலிம் தான் சொல்லுது. நீங்க எங்க போயிட்டு பார்த்தாலும் சாலிமுடைய வாப்பாட பேரே தெரியாது, வாப்பாவே தெரியாத ஒரு சமூகத்தில் உயர்ந்த வச்சிருக்கிறாங்க. காரணம் அல் குர்ஆன் அவங்களுக்கு சொல்லுது. அதுதான் இந்த குர்ஆன் இந்த மாசத்துல என்ன செய்யறா, நான் அல் குர்ஆனை எவ்வளவு தொடர்பு அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வோடு பேசுது. தொழுகை எப்படி அல்லாஹ்வோடு பேசுறோமோ அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதை நம்ம படிக்கணும். அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு படிக்கணும். அரபா இருக்குது, அது அரபால ஓதுறதால நன்மை எடுத்துக் கொண்டே போகும். அலிபோல் ஒரு 10 நன்மை, லாமும் 10 நன்மை, மீமும் 10 நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அலிஃப் லாம் மீம் இது மூன்றுக்கும் 30 நன்மைகள் என்றால் இவ்வளவு நன்மைகள் இருக்கும். இதனால் நம்முடைய வசத்துல ஓதும் சோபனத்தை நாட்கள் ஓதக்கூடிய பிள்ளைகள் ஓத சொன்னார். ஓதுறது கேட்க ஓத சொன்னா முகத்தை முகம் பார்த்து எவ்வளவுக்கு மாற்றப்பட இருக்கும் இருந்தால்தான் ஓதாம இயக்க மாட்டோம். ஓதுறதுக்கு மாற்றப்படும். இன்றைக்கு நான் 7 நோம்பு இருக்குது. இன்னைக்கு வாட்சி பாருங்க, குறைஞ்சது 7 திசாவுக்காக ஓதி முடிச்சிருக்கோம். எத்தனை திசை ஓதி இருக்கோம்? அல்குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பு அல்லாஹ்வோட தொடர்பு இல்லாம காலத்தில் இருக்கிற அல்லாஹ்வோட தொடர்பு இல்லாம என்ற பிள்ளைக்கு கல்வி ஒரு நாளைக்கு கல்வி வரும். அல்லாஹ்வோட தொடர்பு இல்லாம வாழ்க்கையில என்ற குடும்பத்தை நடத்தியில வரக்காத்து வர வேண்டும் எப்படி வரும். எனவே நாங்கள் குர்ஆனோடு தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். அதே போல ரமலானுடைய காலத்தில் தான தர்மங்கள் அதிகம் செய்ய வேண்டும். சரி, நான் ஆளுநர்கிட்ட கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அடுத்ததாக நோம்பை முடிக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி தந்திருக்கிறேன். உண்ணுதல், பருகுதல், தாம்பத்தியம், வேண்டும் சக்தி எடுத்தல். அதே போன்று உடம்பிலிருந்து அதிக ரத்தம் வெளியேறுது. அதே நேரத்தில் ரத்தம் திருப்தி எடுக்க சில நேரங்களில் சாப்பிடுறது என்ன இந்த இது பண்ண வேண்டிய ரத்தம் செக் பண்ண வேண்டும். கொஞ்சம் போல எடுக்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. மசாலையாக போல எடுக்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. அதிகமாக ரத்தம் வெளியிடுமாக இருந்தால் நோவு முடிவடையும். அதே போல மாதவிடாய், அதே போல ஊசி, சேடன் போன்றவைகள் உண்டாக உடம்புக்கு பயமடைக்கிறதுக்காக ஊசி போடும். நோம்பு பசி போக்குறதுக்காக ஊசி போடும். இப்படியான அதாவது பசியை உணராமல் இருப்பதற்கான ஈரர்கள் தந்திரங்களை மேற்கொண்டால் நோம்பு பசிய ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வேற தந்திரம் செய்வாங்க. இதுகளெல்லாம் நோம்பை முடிக்கும். சரி, அடுத்ததாக நோம்பை விடக்கூடிய சில நபர்கள் யார் யார் நோம்பை விடலாம்? குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 184வது வசனத்துல சில பேரை லிஸ்ட் போடுறார். வஇன் குன்தும் அல்லாஹ் ஐயாம மாதுதா வமன் கான மின்கும் மரீதன், நோயாளியாக இருந்தால் நோம்பை விடலாம். இந்த நோயாளியுடைய விஷயத்துல 2 விஷயம் தான். ஒன்றோ காய்ச்சல், அது ஒரு 2 நாளைக்கு இருக்கும். இப்படியானவர்கள் அதை திரும்ப ஒரு நாள் குடிக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். உதாரணமாக கிட்னி 2 ஃபெயிலியர் ஆகலாம் அல்லது கேன்சர் உள்ளார். இவர்களுக்கு தீராத வருத்தங்கள். இவர்களை பொறுத்தவரை இவர்கள் அந்த நோயுடைய காலத்தில் நோய் கொடுக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு கொண்டு சாப்பாடு கொடுக்கணும். அவர் 30 நாளைக்கு சேர்த்து 30 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கலாம்.
சமூகத்தில் நோம்பு சாலையா சின்ன வேஸ்டி சின்ன சின்ன விஷயத்துக்காக நோம்பு விடுறாங்க. எந்த அளவுனா காலைல கொண்டு வந்து சொல்லி நோம்பு விடுறாங்க. சில கொண்டு குந்திக்கும். ஏன்னா நோயாளி லிஸ்ட்டை நான் எடுத்துக்கொள்ளும். அந்த நோயாளியோட சொல்லிக்கிறான். ஆனா நோயாளி நான் எப்படியான நோயாளி இருக்க வேண்டும். அவனால் அந்த நோவை அந்த நாள் முழுக்க இருக்க இயலாதவராக இருந்தால் மாத்திரம்தான் நோய். ஆனா சும்மா காலைல சின்ன கொண்டு வந்திருக்கிறார் நோய் வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட சமூகம் உடற்காலத்தில் தொட்டத்தடைக்கும் முடிச்சு போடுகிற சமூகம் தான் இருக்கு. இந்தியாவில் சந்தர்ப்பம் கிடைக்கிறான்னு பார்த்துட்டு அதே போல இன்னொரு பிரச்சனை சமூகத்தில் வேலைக்கு போறதுக்கு இஸ்லாம் இதை ஒரு வாரம் ஏற்றுக்கொள்ள அவர் காபிராக இருந்தார். நோவை விட்டவர் வேண்டுமென்று நோவை முடித்துக் கொண்டவர் காபி. ஏனென்றால் நோவை என்பது தொழுகையின் போலும் தொழுகை எப்படி என்பது கடமையோ தொழுகை விட்டால் எப்படி காபியோ அது போலதான் நோவை விட்டாலும் காரணங்கள் இல்லாமல் அப்ப நோயாளியாக இருப்பவர் விஷயத்தினால புரிந்து கொள்ள வேண்டும். வேலைக்கு போறது வராண்டா போறேன் அல்லது நான் அங்க போறேன் கூலி வேலை செய்யறேன் ஒரு சாட்டு போட்டு சொல்லிடுறேன். உழைப்பது என்பது இஸ்லாம் உலகம் தந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்கிறார். அதற்காக நோக்கை கொள்வதற்கு ஒரு நோமான சஹாபாக்கள் வேலைக்கு போயிருக்கிறார்கள். சஹாபாக்கள் யுத்த நடத்தில் போயிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் யுத்த நடத்தில் பதில் யுத்தம் இதே மாதிரி ரமதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய அதாவது உதேபியா அப்படியான ரமதான் காலத்துல போயிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் டைம் போயிட்டு நோம்பு சம்பந்தப்பட்ட அப்படியே விசுவாசம் இருக்கு. நோம்பு விடக்கூடியவர்கள் நோம்பு விட்டவர்கள் மீண்டும் கொஞ்சம் அதா செய்யலாம் போன்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் இருந்தால் சொல்லித்தராங்க. இப்பொழுது டைம் சரி ஏதாவது டவுட் இருக்குதா? கேஸ் குடிக்கிறது வந்து மூக்கு இது அதாவது பசியல் போற மாதிரி தான் பசியல் போற முச்செடுக்க பிரச்சனை அது ஒரு காலையில் 10 செகண்ட் கட்ட முடியும். அது பிரச்சனை இல்ல அது வந்து இப்படிதான் நீங்க பாஸ்டிங் இருந்தா எடுக்கிறது இப்ப நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு சில சலுகை உங்களுக்கு கட்டாயம் விட வேண்டி வந்தா ரொம்ப கூடுதலாக விட வேண்டி வந்தா நோய் நோயாளியுடைய ரொம்ப கூடுதலாக அப்படி இருந்தா நோய் முடியும். கூடுதலாக அப்படி வார நேரம் நீங்க நோயாளிகள் எப்படி இருக்க போது நோயுடைய இருந்தால் போகிறது அவரை திருப்பி பிடிக்கும். எப்படி சாப்பிட்டா நோயாளர் அல்லாஹ் முடியுது. சரி இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது போல அதை நம்ம தொடர்ச்சியை முடிக்கொண்டோம். நோய் விடக்கூடியவர்கள் நோயை கதா செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அது வந்து மூச்செடுக்கிறவருடைய பசி போவதற்குரிய அதாவது நோங்களுடைய முக்கியமானது பசியோடு இருக்கிறோம். அது வந்து உயிர் வாழ வேண்டிய உணவு மூச்செடுத்து செய்யலாம். அது ஒரு 2 செகண்ட் ஒரு 10 செகண்ட் கூட செய்யுது.